தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய திவ்ய அன்பினாலே நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா என்று கூறுவோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். இப்போதும் உம்முடைய வார்த்தையை தந்து நாங்கள் உமக்குள்ளே இன்னும் சீர்படவும் ஸ்திரப்படவும் மூண்ட கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 141 நாம் பாடுவோம். பாடல் எண் 141. நம் வாழ்வில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் எண்ணி அவருக்கு நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்ற பாடலை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம்.
அடுத்ததாக பாடல் 118 நாம் பாடுவோம். பாடல் எண் 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவே இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. அதாவது நம் குற்றங்களை மன்னித்தவர், இந்த நாள் வரைக்கும் அவர் நம் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் நல்ல ஒரு சகாயராகவே நம்மளோடு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் செய்த மகத்துவங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் எண்ணி என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். முடிவாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா.
நாம் கடைசியாக இது பாடல் புஸ்தகத்தில் இல்லை, இது ஒரு புது பாடல். விடத்தல் தீவு சபையினர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல். இது அருமையான ஆண்டவருடைய அன்பை அவ்வளவாய் ருசித்து அந்த அன்பின் மேன்மையை எண்ணி எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நம்மை தூக்கி எடுத்த அந்த அன்பு, ஈவன் நம் விலகி போயிருந்த நாட்களிலுமே நம்மை தேடி வந்த அந்த அன்பு, அவருடைய அன்பை அவ்வளோ ஆழமாய் ருசித்து எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு பாடல். அன்பான எந்த தெய்வமே அன்பாய் என்னை நடத்தினீரே என்ற பாடல். உணர்ந்தோர்லாம் இந்த பாடலை பாடுவோம்.
தெய்வமே அன்பாய் என்னை நடத்தீரே. உம்மை நான் மறந்தேன், வார்த்தை இழந்தேன், உம்மை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னேன். உம்மை நான் மறந்தேன், வார்த்தை இழந்தேன், உம்மை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னேன். தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிற்றையால் அழைத்தீரையா. தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிற்றையால் அனைத்தீரையா. ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பான உமக்கே. ஆன எந்த தெய்வமே அன்பாய் என்னை நடத்தீரே. நிர்மூலமாகாமல் நிலை நிற்க செய்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நிர்மூலமாகாமல் நிலை நிற்க வைத்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பி நீர் என்னையும் உம்மை போல் மாற. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பி நீர் என்னையும் உம்மை போல் மாற. இல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பான உமக்கே. எந்த தெய்வமே அன்பாய் என்னை நடத்தீரே. அன்பாகவே இருக்கின்றீர், அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர். அன்பாகவே இருக்கின்றீர், அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே ஆராதனை.
ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் வரைக்கும் நம் வாழ்க்கையில் அன்பானவராகவே இருந்த நம்முடைய ஆண்டவர், இந்த நாள் வரைக்கும் நம்மளை கைவிடாத நம்முடைய ஆண்டவர், கடந்த நாட்களில் எல்லாம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவான பாதைகளாகவே நம் வாழ்க்கையில் நடத்தின நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லவராக, ஒரு நல்லவராக நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்ம விலகி போன பொழுதும் அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. அவருடைய இருதயம் அப்படியாய் நம்முடைய திரும்பி வருவோம் என்பதற்காக காத்திருந்தது. நம் திரும்பி வரும் பொழுதோ அணைத்து கொண்டது. இப்படிப்பட்ட அழகான அன்பையும் இப்படிப்பட்ட அழகான ஒரு அந்த அன்பான தெய்வத்தையும் நாம் பெற்றிருக்க நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ஓ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மை விட்டு ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் விலகி போன பொழுதும் உங்களுடைய அன்பு எங்களை தேடி வந்ததாகவே இருந்திருக்கிறது. அதற்காக நன்றி. தேடி வந்த உங்களுடைய அன்பிற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை முழுவதுமே அப்பா உங்களுடைய அன்பிற்கு அடிப்படையை செய்யத்தக்கதாக அந்த அன்பு ஆண்டவரே மகாபெரிய அன்பாகவே எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறதே. அதற்காக நன்றி. இன்னும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த தேவன், உண்மையுள்ளவர் அப்பா, சர்வ வல்லவர். எங்களை முடிவு வரையும் நீர் நடத்துவீர். அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்குள்ளார நீர் உண்டு பண்ணுகிற நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே. அதற்காக நன்றி. இந்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமானாக்கி அப்பா நீ துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கும் எங்களை தகுதிப்படுத்தினீரே. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்களை நீதிமானாக்கி நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமானாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாகவே நம்ம ஆண்டவரோடு இசைந்து நடந்திருப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய சாட்சியம் என்னவாக இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வராகவே நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் வந்திருப்பார். வல்ல செயல்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி எல்லா காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி எத்தனையோ காரியங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அப்படியே நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர், அவருடைய வல்ல செயல்களை நினைத்து இந்த பாடலை பாடுவோம். வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் இருபத்தி நாளத்தில் ஏறெடுக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தொடங்கும் பொழுது அடுத்து நம் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நமக்கு தேவையானது பரத்திலிருந்து ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கும் பொழுது தான், பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிறைந்திருக்கும் பொழுது தான் ஒரு கிறிஸ்டியனாகவே நம்ம வாழ முடியும். வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய வல்லமை. அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்த அந்த ஒரு சபையினருக்கு பவுல் கேட்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அவங்க எங்களுக்கு அதை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால் அவர் அங்கே ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை அவங்க பெறுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லிக்கொண்டு நான் உலகத்தில் எப்படி எல்லாரும் வாழ்கிறார்களோ அதே போல் வாழ்க்கையை நான் வாழ்வேனானால், அதே போகிற காரியங்களை நான் செய்வேனானால், அதே போகிற காரியங்களை நான் பேசுவேனானால் என்னிடத்துல இருந்து அது தெளிவாக காண்பிக்கிறது என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னிடத்தில் இல்லை என்பது தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவர் அங்கே சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்.
நாம் இந்த உலகத்திற்கு செல்லும் பொழுது, வெளியே செல்லும் பொழுது நமக்கு தேவையானது என்னவென்றால், நம் சாட்சியாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லுவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனத்தை சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போது நான் ஆண்டவருக்கு சாட்சியாக எங்கே போனாலும் ஆண்டவருக்கு பயந்து தெய்வ பயத்தோடு நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் என்றால் எனக்கு பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்து நான் அவர் நிமித்தம் எனக்கு கிடைக்கக்கூடிய அவரிடத்துலேருந்து பெறக்கூடிய ஒரு பலன், அந்த பலன் நிமித்தம் தான் நான் சாட்சியாக முதலாவது என் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. என்னுடைய இன்னர் சர்க்கிள்லேருந்து ஆரம்பித்து குடும்பம், அடுத்து வெளியே வேலைஸ்தலம், நம்ம எங்கே போகிறோமோ கடைசி பரியந்தம் நான் எங்கெல்லாம் போகிறேனோ எல்லா இடத்துலையுமே நான் சாட்சியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது அவருடைய தேவையை உணர்ந்தவர்களாய், இது ஏதோ ஒரு நாள் நான் அபிஷேகம் பெற்றேன் என்பது அல்ல, நான் அனுதினமும் அவரிடத்துல அபிஷேகத்தை பெற்று என் நாவை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் அவர் சொல்லுவார் அழகா. 2வது அதிகாரத்தில் அந்த பெந்தகோஸ்தே நாளில் நடந்த காரியத்தில் தெரியும் நமக்கு. அதில் சொல்லுவார், அதில் நம்ம வாசிக்கலாம். அதில் 3வது வசனத்தில் போட்டிருக்கோம். அதாவது அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பரிசுத்தாவின் அந்த பெந்தகோஸ்தே நாளில் அப்போ அந்த இடத்துல அவங்க அங்கே அனுபவிக்கிற ஒரு காரியம் அது. அதாவது என்னென்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்குறோம். அப்போ என்னுடைய நாவில் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் வெறும் தீயதை பேசக்கூடிய என்னுடைய ஒரு தன்மை தான் என்னிடத்தில் இருந்தது. என் நாவில் தீயதான் இருந்தது, புறங்கூறுதல் இருந்தது, தீமை பேசுதல் இருந்தது. இப்படி எத்தனையோ காரியங்கள் தீமையை மட்டுமே பேசக்கூடிய நாவாக இருந்த என் நாவை பரிசுத்த ஆவியானவர் என்று என்னை நிரப்பினாரோ எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. என் வாழ்வில் அந்த எந்தெந்த காரியங்கள் தீய வார்த்தைகளெல்லாம் ஒளிந்து போயிற்று. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், எஸ் ஃபார் எஸ் அண்ட் நோ ஃபார் நோ, உள்ளவையை உள்ளபடி சொல்லு, இல்லதை இல்லாத என்று சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறாரே. படிச்சிருக்கிறோம், சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அப்பொழுது நான் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடியது, எஸ்னா எஸ், நோன்ற இடத்துல நான் மாற்றி எஸ்ன்னு சொல்கிறதோ, எஸ்ன்ற இடத்துல நான் மாற்றி நோன்னு சொல்கிறதோ, அந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் பொழுது ஒரு அற்ப ஆதாயத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு உலகத்திலிருந்து ஒரு கோடி கிடைச்சாலும் சரி, அது எனக்கு அற்ப ஆதாயம் தான். அந்த அற்ப ஆதாயத்துக்காக நான் ஒரு சின்ன பொய் சொல்லிக்கலாம், இந்த ஒரு காரியத்துக்காக நான் மாற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி பொய் பேசக்கூடிய தன்மை நமக்குள்ளார இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியான நமக்கு இப்போ நம்ம பெறும் பொழுது, அக்கினிமயமான நாவு எனக்கு வரும் பொழுது உண்மையிலே தெய்வ பயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி, இந்த காரியத்துக்கு நான் சின்ன ஒரு காரியத்தை கூட நான் மாற்றி பேசக்கூடாது, இந்த சின்ன ஒரு காரியத்துக்கு கூட நான் பொய் பேசிடக்கூடாது என்று இருக்கக்கூடிய தெய்வ பயம் நம்ம இதயத்தில் நிரம்பி இருக்கும். அது நம்மளை நாவில் அது பிரதிபலிக்கவும் செய்யும். ஏன்னா இதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்துல ஆண்டவர் மாற்றுறார். தெய்வ பயம் உள்ள ஒரு நாவு, நம்ம பேசக்கூடிய காரியங்களில் தெய்வ பயம் இருக்கிறது. இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம இப்போ எஸ்ன்னு இருக்குது, அப்புறம் ஒரு காரியத்தில் நம்ம உணர்ந்து அதை நோன் உணர்ந்துருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நோன் மாற்றி சொல்கிறது வேறு, அது அந்த கான்டெக்ஸ்டே வேறு. ஆனால் உண்மையாக தெய்வத்துக்கு பயந்து நான் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா இப்போ சராமரியாக ரொம்ப சாதாரணமாக இந்த உலகத்தில் காண முடியுது. கிறிஸ்தவர்களாக இருந்தும் அசால்ட்டாக ஒரு சின்ன பொய்யை மாற்றி பேசிக்கிட்டு, இப்படி பேசினா இப்படி தான் நடக்கும், இந்த உலகத்தில் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மாற்றி பொய் பேசி சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு திரிகிற ஒரு காலம் இது. ஆனால் ஆண்டவரோ அக்கினிமயமான நாவுகளாக நம்ம நிரப்பி இருக்கிறார். ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் நம் உலகெங்கும் சொல்லும்படியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வரும்பொழுது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் இதயத்தில் வரும்பொழுது அவர்னால் ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய தெய்வ அன்பு, அவர்னால் ஊற்றப்படுகிற தெய்வ அன்பினால் என் இருதயம் நிரம்பி, ஏதோ நரகத்துக்கு பயந்து இல்லை மனுஷனுக்கு பயந்து என்று அல்ல, அந்த தெய்வ அன்பினால் நான் நிரம்பி ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பினால் பிறரை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அன்பு, அந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தாவின் வல்லமை பெற்று என்னுடைய மற்றவங்களுக்கு நான் கிரேசியஸாக பேசணும் அப்படின்ற ஒரு காரியம் நான் இதயத்தில் ஆழத்திலிருந்து நான் உணர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயம் எனக்குள்ளார இருக்கும் பொழுது ஒரு இடத்துல கூட நான் மாற்றி பேசிடக்கூடாது, தீது பேசிடக்கூடாது, ஒருத்தரை குறித்து கூட நான் தீமையாக பேசிடக்கூடாது. ஏன்னா இயல்பாக இதுக்கு முன்னாடி நான் காசிப் பண்ணிகிட்டு இருந்தேன், இயல்பாக இதற்கு முன்னாடி மற்றவங்களை குறித்து நான் பேசி அதில் ஒரு இன்பம் கண்டு கொண்டு இருந்த நான், இந்த நாள் ஆண்டவர் எனக்கு நிரப்பி பரிசுத்தாவினால் நிரப்பின பிறகு பரிசுத்தாவியானவர் மூலமாக எனக்கு கிடைக்கிற ஒரு எச்சரிப்பும் அவர் மூலமாக கிடைக்கிற அவர் பலன் கிடைக்கிறது என்பது என்னவென்றால், நம்ம நோ சொல்லக்கூடிய ஒரு
ஒரு தைரியம். நம்ம நோ சொல்கிறோம். ஏதாவது ஒரு காரியம், ஒரு பாவமோ ஒரு பழக்கமோ நமக்கு வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் என்னால் ஆண்டவர் நமக்கு வந்து இந்த காரியத்திலிருந்து இது சோதனை என்று வரும்பொழுது இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அவர் நிமித்தம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு டக்குன்னு என் இடத்துலேருந்து உள்ளேருந்து பிறரை கொடுத்து பேசக்கூடிய ஒரு இச்சை நிமித்தம் பேச ஒரு தாட் வரும்பொழுது இமீடியட்டாக நோ, நான் அப்படி பேச போகிறது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள பேசும் பொழுது அது கீழ்ப்படியக்கூடிய ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை உணர்ந்திருக்கணும். எசேக்கியலுக்கு எழுதின நிருபத்தில் இப்போ நம்ம படிக்கிறோம். எசேக்கியல் 36:26 வசனத்தில் படிக்கிறோம். தெரிந்த வசனம் தான். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கான்சியன்ஸ் ஆண்டவர் நமக்கு வந்து கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு பெறும் பொழுது ஒரு புது இருதயமாக நல்ல ஒரு அவருடைய ஆவியை நமக்கு தந்தருளும் பொழுது நம்ம இது ஏதோ ஒரு நாள் ஒரு அனுபவம் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளுமே நம்மளை கவனித்து பார்க்கும் பொழுது என்னுடைய கல்லான இருதயம் வரும் பொழுது ஆண்டவர் இடத்துல நான் பலன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கல்லான இருதயத்தை அங்கே அகற்றி போட்டு அங்கே என்ன கொடுக்குறாருன்னா ஒரு நவமான ஒரு நல்ல ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து இந்த இடத்துல நான் எப்படி கிரேஷியஸ் என்னுடைய தன்மையின்படி நான் கிரேஷியஸாக பேச முடியாது. கிருபையை பொருந்திய சொற்களாக என் வார்த்தையே கிடையாது. ஆனால் ஆண்டவரோ என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி இருக்கும் பொழுது என் வார்த்தையில் நான் அங்கே வந்து ஒரு கிரேஷியஸ் ஸ்பீச், என் கணவன் மனைவி எல்லார் இடத்துலையுமே எல்லாம் ஈஸியாக அன்பு கூற இடத்துல ஈஸியாக அன்பு கூர்ந்துடலாம். அது கிடையாது. என்னை வெறுக்கிற ஒரு இடத்துலையும் வரும்பொழுது யாராவது என்னை சபிக்கிற ஒரு இடத்துக்குன்னு வரும்பொழுதுமே கூட அங்கு நான் அன்பு செலுத்தக்கூடிய அந்த அன்பு எங்கேருந்து நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் அப்போ நம்ம ரோமரில் படித்த நம்ம தியானித்த அந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர்னால 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவர்னால் ஊற்றப்படுகிற அந்த தெய்வ அன்பு, அந்த தெய்வ அன்பினால் நான் நிறைந்திருந்து நான் எல்லோரையும் உலகத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய, எனக்கு தீமை செய்கிறவர்கள் தான் முக்கியமாக, அந்த இடத்துல தான் உண்மையான டெஸ்ட்டே அந்த அன்புக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துலையும் நான் அவங்கள அன்பு கூறக்கூடிய ஒரு அன்பு, இப்படிப்பட்ட அன்பினால் நான் பெற்று ஒரு சதையுள்ள இருதயமாக எனக்கு இருந்து என் கான்ஷியன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியும் என் கான்ஷியன்ஸ் ஒன்றுமே உணர்த்தினதில்லை. ஆனால் இப்பொழுதோ இந்த ஒரு அற்ப காரியத்துக்காக நீ ஒரு பொய் சொல்லணுமா, இந்த ஒரு அற்ப ஆதாயத்துக்காண்டி இந்த உலகத்தோடு நீ ஒத்தவேசம் தரிக்கணுமா அப்படின்னு சொல்லி எத்தனை ஒரு சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பலனை நாம் பெற்று இருக்கும் பொழுது அது எப்படி பிரதிபலிக்க முடியும் என்றால், நோ, எனக்கு இது எவ்வளோ பெரிய ஆதாயமாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தால் நான் இதை செய்ய போகிறது கிடையாது. நான் சாட்சியாக வாழ்வதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்கு தேவை என்பதை உணர்ந்து நாம் எல்லோருமே ஒவ்வொரு நாளுமே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலனால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பி வாழ்வது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அது எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம சாட்சியாக வாழ முடியும். அதுதான் லூக்கா 11 நம்ம படிக்கிறோம். அவர் வந்து கேளுங்கள், தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் சொல்கிறார். எதை சொல்கிறாருன்னா பரிசுத்த ஆவியாக தான் சொல்கிறார். அவ்வளவு தேடி அப்படி உங்கள் பூமிக்குரிய பொல்லாத தகப்பன் உங்களுக்கு நன்மையான ஈவை தெரிஞ்சிருக்கும் போது பரலோக தகப்பன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம்னு சொல்லி அங்கே சொல்லுவார். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு ஒவ்வொரு நாளுமே நான் பெற்று நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னா, நான் எல்லா காரியங்களும் நானே சுய முயற்சியினால் சரி செய்து விட்டு அப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு அல்ல. பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கும் பொழுது தான் நான் என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பிரதிபலிக்க முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியும். என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்குறேன். என் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு முடிவெடுத்த ஒரு தருணம். அப்பொழுது தான் ஆழமான மனம் திரும்புதலுக்காக வந்த பொழுது நான் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை நான் வந்த பிறகு நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் என்னால் வாழ முடியலன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் உண்மையிலே ஒரு நாள் இரவு நான் நடு இரவு நான் ஜெபித்த எனக்கு ஜெபம் எனக்கு எப்பயுமே மறக்காது. ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் வாழணும்னு விரும்புகிறேன், என்னால் இப்படி இருக்க முடியும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் சபையார் சுற்றி இருக்கிறவர்கள் என்னை நல்லவர் என்ற ஒரு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாங்க. என்னை நல்லவர் என்ற சர்டிஃபிகேட்டில் ஒரு சிலர் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எல்லாருமே இவன் நல்ல கிறிஸ்தவன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அந்தரங்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்து, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லைனா என்னால் வாழவே முடியாது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். எவ்வளவோ நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஃபெயிலியர் தான், எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். இன்று ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பாத பட்சத்தில் இந்த இடத்த விட்டு நான் கலைந்து செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபித்த அந்த நாட்கள், என் இடத்துல இதயத்தில் இருந்த எல்லா பாரங்களையும் அவர் இடத்துல கொட்டி தீர்த்த அந்த நாட்கள், எல்லா காரியங்களையும் செய்த அந்த நாளில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்.
அடுத்த நாள்லேருந்தே எனக்கு தெரியும் என் நாவு ஒரு கட்டை விழுந்தது போல், அந்த அக்கினிமயமான நாவை நாவில் தங்கினது போல், என் நாவில் இருந்த கட்டு இல்லாமல் அவிழ்ந்து போனது போல் எல்லா தீமையான வார்த்தைகள் பேசி கொண்டிருந்த அந்த நாவு நன்மையானதை பேசவும் என் ஆண்டவரை மாத்திரமே பேசுவதாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறினதை கண்டு ஆச்சரியப்பட்டேன். நான் இப்படியா இதை மாற்ற இது நான் மாறினது கிடையாது என்பது 100க்கு 100 எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார வந்து பொழுது தான், அப்படி அக்கினிமயமான நாவு எனக்கு பெற்றுக்கொண்ட பொழுது தான் என் நாவு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக என் முகத்தில் ஒரு முக மலர்ச்சி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷம் என்று பாவத்தையும் உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்று நான் அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அந்த தெய்வ அன்பு என் இதயத்தில் வந்துச்சோ, என்னுடைய அன்றைக்கி தான் உண்மையிலேயே சமாதானம்னா என்னென்ன என் லைஃப்பில் டேஸ்ட் பண்ணேன். இதுதான் சமாதானம் ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்னால் அடக்கி வைக்கவே முடியல. இந்த அன்பு நான் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை பிறருக்கு கொடுக்கணுமே, ஏன்னா ஃப்ரீயாக தான் நான் பெற்றுக்கொண்டேன். நான் ஒன்றும் என் சுய முயற்சினால் ஏதோ போராடிலாம் நான் செய்யலை, ஃப்ரீயாக பெற்றுக்கொண்டேன். இந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனை இதை நான் இலவசமாக மற்றவங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்போ ஆரம்பித்தது தான் எனக்கு தெரியும். எல்லா காரியங்களையும் எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, உண்மையிலே சொல்கிறேன், அப்படிப்பட்ட பசிதாகம் எனக்குள்ளார இருக்கும் பொழுது கர்த்தர் அழகான சூழ்நிலைகளை அவரே அமைத்து கொடுத்தார். உலகத்திலிருந்து ஏதோ ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஆண்டவரை பற்றி கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை வந்து அமைத்து கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒருத்தர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவர் என் கூட வந்து பேசும்படியாக அமைத்திருக்கிறார். இப்படி வந்து ஏதோ எல்லாரும் ஏதோ ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்குலாம் கிடையாது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இந்த நன்பி தெய்வ அன்பினால் நிரம்பி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த பசியை ஆண்டவர் கண்டார் என்றால் அவரே சூழலை அமைத்து கொடுத்து இப்படிப்பட்ட அன்பையும் இப்படிப்பட்ட ஆண்டவரையும் அநேக இடத்துல நம்ம சொல்லும்படியாகவும், ஏனென்றால் நம்ம படிக்கிறோம் கன்ஃபெஸிங் கிரைஸ்ட் பிஃபோர் மென் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். கிறிஸ்துவை மனுஷன் முன்பாக அறிக்கை செய்வதற்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட அப்படி தெய்வ அன்பு நிரம்பி இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை போய் சொல்ல முடியும். இல்லைனா எழுத்தின் பிரகாரம் சொல்லலாம், இல்லை நான் ஒரு வேத பாரகர்ன்ற போல வேதத்தில் ஏதோ படித்ததை நான் போய் சொல்லலாம், அது கிடையாது. ஜீவன் எனக்குள்ளார நிரம்பி இருந்து என் பாவ பழக்கங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பழக்கம் என்னை உருக்குதே, இதுலேருந்து என்னால் விடுதலையே கிடையாதான்னு நினச்சிட்டு இருந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார வந்து பொழுது அந்த பாவ பழக்கங்கள் இமைப்பொழுதில் காணாமல் போய்விட்டது. எனக்கு தெரியும் எத்தனையோ வருடங்களாகி அந்த பழக்கத்தில் திரும்பாதபடி அழகாக ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்றினார். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம வாழ்வதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஆண்டவர் நானும் கிறிஸ்டியன் சொல்லி நம்ம சர்டிஃபிகேட்டில் மாற்றுறதுக்கு கிடையாது. நம் ஜீவன் மாறும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட் ஒருபோதும் அந்த லைட்டு வந்து நான் தான் லைட்டுன்னு சொல்லாது. நான் ஜீவன் ஆட்டோமேட்டிக்காக நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அது மற்றவர்களுக்கு ஒளியாக போய் சேரும். அது மற்றவர்களுக்கு இந்த கனியை பறித்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சாப்பிடக்கூடிய ஒரு ஆண்டவர்னால உண்டான அவரே செடியாய் கொண்டு உண்டான அந்த கனியாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது தைரியமாக கன்ஃபஸ் பண்ணுவோம். உலகத்தான் எதையோ தைரியமாக கன்ஃபஸ் பண்ணுறான். நம்ம ஆண்டவரை உண்மையான உயிருள்ள தெய்வத்தை கன்ஃபஸ் பண்ணுவதற்கு நாம் தயங்கலாமா? நாம் ஒருபோதுமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா ஆராதனை ஒர்ஷிப் என்று வரும்பொழுது ஏதோ பாட்டு பாடும்பொழுது கூட வந்து ஒரு உயிரற்ற பாடலை போல் இப்படி கரங்களை தட்டி கொண்டு நம்ம ஏதோ டீசெண்டாக இருக்கிறது போல் நினச்சிட்டு ஏதோ பாடிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை பார்த்திருந்தோமானால், இருதயத்தில் ஆழத்திலிருந்து அப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்றிருந்தோமானால் உற்சாகத்தோடு ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஜெபம் என்று வரும்பொழுது அங்கே இமீடியட்டாக ஒரு சைலன்ஸ் என்று வராமல் என்னுடைய அப்பா கிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள்ளார இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட போய் நமக்கு தேடுவோம். தேடல கிடைக்கலையா கேட்போம், கேட்டும் கிடைக்கலையா தட்டும் பொழுது பரிசுத்த ஆவியை தருவதற்கு அவர் அதிக நிச்சயம் உள்ள நல்ல தகப்பனாகவே நமக்கு அப்படியே இருக்கிறார். ஆண்டவர் அந்த சொல்லும் போது அழகாக தெரியும். அதாவது ஒரு சாதாரண ஒரு அப்பாட்ட போய் நீ முட்டையோ நீ ஏதோ கேட்கறதுக்கு உரிமையோடு கேட்க முடியுது. அப்போ உனக்கு பரலோக தகப்பன் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் உனக்கு கஷ்டப்படுத்தி தரமாட்டேன்னு சொல்லுவாரா? தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தோடு நான் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நான் பெற்று அந்த நாளில் ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்வதற்கு, என் மனைவியை நேசிப்பதற்கு, என் பிள்ளைகளை நேசிப்பதற்கு, என் தாய் தந்தையை நேசிப்பதற்கு, என் உற்றார் உறவினரை நேசிப்பதற்கு, எனக்கு தீமை செய்கிறவர்களை நேசிக்கிறதற்கு, இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்குமே அவருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த வல்லமை, அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை, அவர் எனக்கு இதயத்தில் ஊற்றக்கூடிய அந்த அன்பு, அதான் ஆண்டவர் ஆவியானவரை குறித்து படிக்கிறோம். அன்பின் ஆவியானவர் அவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர், அவர் வந்து வல்லமையின் ஆவியானவர் என்று படிக்கிறோம். அப்படி நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து இந்த பூமியில் கிளாரிட்டி ஆஃப் லைஃப் உடையவர்களாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவார். உண்மையிலே எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் மாற்றினார் என்பது எனக்கு தெரியும். ஒரு சாட்சியை நான் சொல்ல முடியும். அதாவது என்னோடய ஆஃபீஸில் கூட நான் போகும்பொழுது, ஆஃபீஸில் உட்காந்து அந்த கேஃபிட்டேரியாவில் உட்காந்து எல்லோரும் சாப்பிடும் பொழுதுமே கூட பொதுவாக ஏதாவது ஒரு மேனேஜரை குறிச்சோ இல்லை வேறு யாரோ ஒரு கடினமாக பேசக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை மற்றவங்களை குறித்து தீது பேசுவது போல் பேசும் பொழுது, அவள் என்னிடத்தில் ஏதோ ஒன்று கேட்கும் பொழுது
அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் கூட அந்த ஹார்ட்னஸ்லேயும் ஏதோ ஒரு காரியங்கள் அதில் இருக்கிற நன்மைகள் தான். அதில் 10 தீமை இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருந்தால் நன்மையை மட்டுமே பார்க்கும்படியாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அப்போ அதை எடுத்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ பேசும்பொழுது அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவள் எப்படி நினைக்கிறான், அப்படி எப்படி பார்த்து அது ஒளியாக அங்கே பிரதிபலிக்குது என்றால், மற்றவர்கள் குறித்து நீ வந்து தீமையே பேசுகிற மாட்டான் அப்படின்றது அவங்க இதயத்தில் அந்த கான்டெக்ட் பதிஞ்சிருச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஸ்டீஃபன்ட்ட சொன்னால் மட்டும் எப்பயுமே யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டார், ஏதாவது ஒரு பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் வருது. அதை நான் கேட்கும் பொழுது எனக்கு தெரியும், இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. நான் மற்றவங்களை குறித்து புறங்கூறி கொண்டு தீமை பேசிக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு கல்லூரி நாட்களில் இருந்த என்னுடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் சுட்டரித்து அவரின் நாவை சுவிசேஷம் சொல்வதற்கும் அந்த நாவை எப்பொழுதும் நன்மையாக காரியங்களை பேசுவதற்கும் பிறரை குறித்து தீது பேசாத ஒரு காரியமாக இருப்பதற்கும் எப்பயுமே அப்படிப்பட்ட நன்மையான நாவாய் மாற்றிவிட்டார் என்பது ஆண்டவரை தான் மகிமைப்படுத்த முடியும். அப்படி அந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்டார் என்பது எனக்கு உண்மையிலே எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான். இப்படி அநேக காரியங்களில் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு தான் வரார். பெர்ஃபெக்ட்னு சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே எல்லாருமே வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் வரோம். எல்லா ஹார்ட்னஸும் மாறிக்கிட்டே தான் வருது. கடினமான ஒரு சொல் நாவிலிருந்து புறப்பட்டு பேசப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருக்கும்போது அந்த சதையான இருதயம் இருக்கும்பொழுது ஒரு கான்ஷியன்ஸில் ஒரு உணர்வு இருக்கும். இப்படிப்பட்ட உணர்வை வச்சு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசிட்டோமேன்னு சொல்லி உணர்வு வரும்பொழுது நம்ம மனம் திரும்பி போய் அந்த சகோதரர்கள்ட்ட ஒருவேளை தீதுபடுத்தி அவங்களை காயப்படுத்தியிருந்தோம்னா அவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்குறோம், ஒப்புரவும் ஆகிறோம். இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல திரும்பி சாஃப்டாக பேசுறதுக்கு ஆண்டோட பலன் கேட்டு பேசுகிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையுமே நீங்கள் கவனித்து நம்ம வாழ்க்கையை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கவனித்து பார்த்து எல்லா காரியங்களையும் நான் இப்படி பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு தான் நான் நடக்கிறேனா, ஏன்னா என்னுடைய மாம்சீயமான இயல்பில் இருந்துட்டு இதுதான் ப்ராக்டிக்கல், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்வது கிடையாது. ஆண்டவர் உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளுமே மாற்றுவதற்கு விரும்புகிறார். அதை தான் நம்ம பவுலும் சொல்றார், இன்னர் மேன் இஸ் ரெனியூட் டே பை டே அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாளுக்கு நாள் போன வாரத்தில் இருந்த ஸ்டீஃபன் வேற, இந்த வாரத்தில் இருந்த ஸ்டீஃபன் வேற. நான் போன மாசத்துல இருந்த ஒரு நபர் வேற, இந்த வாரத்தில் நான் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குரிய தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ்வது நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ்வது உண்மையிலே ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவருக்கு அடிபணிந்து ஒபீடியன்ஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அவர் சொல்லும் பொழுது இந்த சூழ்நிலையில் உனக்கு தெரியும், கோபமாக தான் பேசணும்னு தெரியுது, ஆனால் பேசாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நான் அப்படியே கீழ்ப்படிந்து இந்த சூழ்நிலையில் அன்பு செலுத்து. இல்லை இப்படி தீது செய்து விட்டார்களா, இவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உனக்கு தருவேன். ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ அவன் நன்மை செய்யும் சொல்லும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே இவர்களுக்கு தீமை செய்தவர் தானே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. நன்மை செய்வதற்கு முந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை, இப்படிப்பட்ட அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதே வாழ்கிறதுக்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம பெற்றிருந்து ஏதோ ஒரு நாள் அனுபவமாக மாறி விடாமல் ஒவ்வொரு நாளுமே நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வ அன்பனால் நிறைந்து சுற்றி தெரிகிற நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார்னு சொல்லி ஆண்டவரை பற்றி படிக்கிறோமே, அது நம்ம அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கும் பொழுது எப்படியாவது யாருக்காவது நன்மை செய்யலாமா, இவங்க தீமை செய்கிறவங்களை எனக்கு தீமை செஞ்சாங்க பரவாயில்ல, அவங்க நன்மை செய்யலாமா, இவங்க ஆத்துமால அவ்வளவு ஒரு காரியம், அவங்க வந்து அவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் அவங்க ஆத்துமத்தில் ஒரு இலைப்பாறுதலாமல் இல்லாமல் இருக்கிறாங்களே, ஏழையாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நாம் பெற்ற ஆண்டவரை போய் சொல்லலாமா, அவங்க எப்படியாவது வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு வெள்ளித்தட்டோடு வருவாங்க, நமக்கு தெரியும் இதை வெள்ளித்தட்டோடு வரும்பொழுது தேவையோடு வருவாங்க, எவ்வளவு கோடீஸ்வரலாக இருந்தாலும் வெள்ளித்தட்டோடு வருவாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இம்மீடியட்டாக ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சூழ்நிலையில் நான் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நீ என்னப்பா நீ இவ்வளோ தான் சம்பாதிக்கிற, நீ ஏழை, நீ இந்த இடத்துல இருந்து நீ எனக்கு வந்து சொல்கிறியான்லாம் கிடையாது. உண்மையிலே ஜீவனை பெற்றவன் அப்படிப்பட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கவே மாட்டான். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை பெற்றவன் அவன் தான் உண்மையிலே பெரிய லட்சாதிபதி. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி அழகாக போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அப்படிப்பட்ட தேடல் உடையவங்க பெற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நார்த்திகன் என்று சொல்லக்கூடியவங்க கூட அவன் உள்ளான இருதயத்தில் கடவுள் யாரோ இருக்கான்றது தெரிகிறவன் அவன்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நம்ம எப்பயுமே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிற, நன்மையான காரியங்களை பேசுகிறவராகவே நம்ம சுற்றித் திரிகிற நம்ம வாழ்க்கையாக மாறும்படியாக தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஒரு நாளும் நம்மையே ஏமாற்றி கொள்ளாதபடி, இப்படி தான் இருப்போன்றதை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளாதபடி, உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை என்பதற்காகவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகளை போய் மாட்டிக்கொள்ளாதபடி, என்ன வித்தியாசம், அவனும் இதே தான் செய்கிறான், நான் இதை செய்கிறேன், நான் ஆண்டவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறேன், மித்த நாள் அவன் வந்து இந்த நாள் கோயிலுக்கு போகிறான், இந்த நாள் மசூதிக்கு போகிறான் அப்படின்னு தான் இருக்குதே தவிர்த்து
வேற வித்தியாசமே இல்லை, வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. சமாதானம் என்பதுக்கு மாற்றமே கிடையாது. தீமை பேசுகிற இடத்துல நானும் உட்காந்து தீமை பேசுகிறேன், புறங்கூற இடத்துல நானும் உட்காந்து புறங்கூறிட்டு இருக்கிறேன், நான் இதயத்தில் உட்காந்து இன்னொருத்தனை உட்காந்து கசந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் வீட்டில். இப்படின்ற வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் கிடையாது. தெய்வ அன்பினால் நிறைந்து தெய்வ அன்பினால் பிரதிபலிக்கிற கண்டினியூஸாக நம்ம எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு ஷவர், எல்லா பக்கமும் ஃபவுண்டெயினாக நமக்கு எல்லாருமே லிவிங் வாட்டராக எல்லாருக்குமே அந்த ஜீவ வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே நீர் பாய்க்கிற மற்றவர்களுக்கு நீர் பாய்க்கும் பொழுது நமக்கு நீர் பாய்க்கப்படும் சொல்லி நம்ம படிக்கிறோம். அதாவது நாம் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் மற்றவர்கள் நீர் பாய்க்கும் பொழுது அங்கே நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே ஃபில் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம தெய்வ அன்பை மற்றவர்களுக்கு காமிக்கும் பொழுது இங்கே தெய்வ அன்பை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அது இந்த சுவிசேஷம் சொல்கிறதுல இன்னொரு பாக்கியம் என்னென்னா, சொல்லும் போதே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அப்பயே விட்டா ஒரு டான்ஸ் ஆடிடுவோம். அப்படி ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு ஜாய் நமக்குள்ளார திரும்பி ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது தோணும். அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். நம்ம ஆண்டவரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது அவனுக்கும் நல்லதாக போய் சேரும். ஆண்டவர் மாற்றுவார், அந்த விதையை ஒரு நாள் வளர செய்வார், ஒரு நாள் கண்டிப்பாக. ஆனால் பேரலாக ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். நமக்குள்ளார ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் நினைத்திருக்கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படிலாம் செஞ்சார்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது அது எனக்கே பயங்கரமான ஒரு உற்சாகமாகவும் அது ஒரு பூஸ்டாகவும் ஒரு ஃபியூலாகவும் தான் அது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆண்டவரை பெற்றிருக்க நம்ம எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவராக அவரால் நிறைந்திருந்து, தேவான் அப்படி தான் ஃபில்டு த ஸ்பிரிட்னு சொல்லி படிக்கிறோம். அப்படி ஆவியினால் நிறைந்திருந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து தெய்வ அன்பை எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு நேரம் நம்ம எல்லோரும் திரும்பி வளர்க்கிடுவோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டு தேவன் கொடுத்த அந்த புதிய ஜீவியத்திலே அவருடைய பலன் இல்லாமல் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத காரியம் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சி செய்வதென்பது அது ஒரு வெளிப்படையாய் ஒரு மனுஷருடைய பார்வைக்கென்று ஒரு மேலோட்டமாய் ஆண்டவர் பரிசேயர்களை அநேக இடங்களில் எச்சரித்தது போல வெளிப்படையான காரியங்களாய் இருக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆனால் உள்ளான ஜீவியத்திலே ஒரு மெய்யாய் தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியிலே நிறைந்து அவருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக சபையிலே தியானித்த ஒரு பகுதி, அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அந்த அற்புதம் நடந்த அந்த வேளையிலே இந்த யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் என்று அந்த வசனத்திலே ஆரம்பிக்கும்போது திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று ஒரு இடத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் இயேசுவினிடத்திலே சொல்லும்போது திராட்சை ரசம் இல்லை என்று அந்த சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறார்கள். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலையும் பரவாயில்ல, இது கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி குறைவாக இருக்கிறேன் என்று ஒரு மேற்பூச்சாய் என்று இல்லாமல் தேவனிடத்திலே நேர்மையாய் சென்று இந்த பகுதியிலே இது எனக்கு இல்லை என்று ஒரு ஆர்வத்தோடு கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல நான் மாற வேண்டும் என்ற ஒரு இல்லை என்று தேவனிடத்திலே அவரையே முழுவதுமாய் சார்ந்து அவருடைய பலனை பெறுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எப்போதும் நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையும் வெளிச்சத்தை பெறும்போது இது எனக்கு இல்லை என்று தேவனிடத்திலே சென்று அவருடைய பலன் பெற்று அவருடைய ஜீவன் எனக்குள்ளே வெளிப்பட்டு அவருக்கு சாட்சியாய் நான் அவருக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவருடைய சாட்சியாய் அவருக்கு ஒளி வீசுகிறவனாய் வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரமாக பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வார், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தாலுங்கிற வார்த்தை அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக நான் எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் நான் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறப்ப வெறும் கேள்வி ஞானத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு டிசிப்ளின்டான லைஃபாக வாழ்ந்தால் போதும், அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்தது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவரை வாழ்க்கையில் அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டு அவரோட தினம் ஒரு சம்பாஷணையில் இருக்கும்போது என்னோடய கிறிஸ்டியன் லைஃபே என்னோடய அனுதின வாழ்க்கையே மாறினதை நான் நிறைய நேரங்களில் உணர்ந்திருக்கேன்.
குறிப்பாக நிறையா மாறின இடம் என்னென்னா, அவர் எப்படி என் உள்ளந்தெரியங்களை சோதித்தறிந்து என்னோட தாட்ஸை, ஆக்ஷன்ஸை, இன்டென்ஷன்ஸை கூட டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல அது தப்பாக இருந்தது, இந்த இடத்துல அது சரியாக இருந்தது, இந்த இடத்துல அது வசனத்துக்கு ஏற்றதாக இருந்தது, இந்த இடத்துல அது வசனத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னு நம்ம யோசிக்காதது கூட ஆண்டவர் நிறைய நேரங்களுக்கு என் வாழ்க்கையில் வரையறுத்து சொல்லி நான் சரி செய்கிறத பார்த்துருக்கேன். அந்த சரி செய்ததில் ஒரு அன்பு இருக்கும், அதில் ஒரு காண்டம்னேஷன் இருக்காது, அதில் ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்காது. அப்படி ஒரு தேற்றரவாளவனாக இருந்து ஒவ்வொரு பாதையிலையும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவர் எப்படி அழகாக நமக்கு சொல்கிறாருங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு நடத்துதலாக நான் நிறைய நேரங்கள் உணர்ந்திருக்கேன். அப்போ சகோதரர்கள் நிறைய நேரம் சொல்கிறப்ப சொன்னாங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நிறையா நம்மளோட லைஃப்பில் நிறைய டைமென்ஷன்ஸை நம்மளோட வாழ்க்கையில் இடைப்படுறதை நான் பார்த்துருக்கேன். அப்போ குறிப்பாக இந்த உலகத்தை நான் பார்க்குற பார்வையே கிறிஸ்துக்குள்ளானதுக்கப்புறம் முற்றிலுமாக மாறினதும், அந்த பார்வையில் நிலைத்திருக்க உதவுனதும், தன் சொந்த புத்தியை சாராமல் அந்த பார்வையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க உதவுனதுக்கும் நான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே அதில் தொடரவும், ஆனால் அது ஒரு நாள் ஆக்ட் இல்லை. எல்லோரும் நிறைய முந்தி போன சபைகளில் சொல்லுவாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிட்டிங்களா, உங்கள் வேலை முடிஞ்சுது, அடுத்து நீங்கள் ஆவிக்குரிய தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னோடய அனுபவத்தில் அது தினசரி ஒரு ஆண்டவர்கிட்ட போய் அந்த பலனை கேட்டு நம்ம இயேசு நம்மள்கிட்ட சொன்னது போல் என்னாலின்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறது ஆண்டவருடைய பலன் இல்லாமல் அதில் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அது ஒரு தினசரி செயலாக அதை நான் பார்க்குறேன். எப்போவுமே ஆண்டவர்கிட்ட தினம் போய் அந்த தொட்டியை நிரப்பி அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் நானும் புழங்கி வாழ்கிறது எப்போவுமே ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. அது சகோதரர் சொன்ன அந்த நாவின் அந்த மல்டிபிள் ஃபேசட்ஸில் முக்கியமானது என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது நாவு, இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதும் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா தீது பேசுகிறது, புறங்கூறதெல்லாம் விட்டு நான் தாண்டி வந்திருந்தாலும் இன்னும் நான் அவிசுவாசமான வார்த்தைகள் நிறைய நேரம் ஒரு சூழ்நிலைகள் கடினமாக இருக்கப்போ பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட போய் இன்னும் அதிக பலனை கேட்டிருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே நிறைந்தவனாக இருந்திருக்கணும், வெளியே இருந்த அவிசுவாசத்தை என் நாவின் மூலமாக பேசி அதை என் இருதயத்துக்குள்ளே தான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய நேரம் கண்டிருக்கேன். அந்த பாதையில் நான் இன்னும் மேலும் வளரணும், இன்னும் விசுவாசத்துலேயும் தேவனுடைய அன்புலையும் மற்றவருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுலையும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஆனால் இன்னும் தேவன் அந்த பாதையில் இன்னும் நான் ஒரு அன்பில் நிரம்பவனாக மாறி நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி தேவன் நமக்கு மாற்றணும். அதை தேவன் நமக்கு கிருபையும் நமக்கு தரணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபு நிறுவனத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் ஒன்றை சொல்லுவார். 21:26 வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, உடனடியாக அவர் சொல்வது என்னவென்றால், தன் நாவை அடக்கவில்லை என்று சொன்னால் he is deceiving his own heart. இருதயத்திற்கும் அந்த நாவிற்கும் உள்ள அப்படி ஒரு தொடர்பை இந்த வேதம் கூறுவதை நீங்கள் பார்க்க முடிந்ததா? வித்தவுட் மை ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியில் நிறையப்படாத பட்சத்திலே we cannot control our tongue. நாவை அடக்குவது என்பது ஒரு காலம் அது முடியாது. அடக்குவது என்று சொல்வது பல்லை கடித்து கொண்டு நான் அடக்குவது சரி, இந்த நேரத்தில் ஒன்றும் பேசிவிடக்கூடாது, கெட்ட வார்த்தை வருகிறதை அடக்கி வைத்துக் கொள்வோம். கெட்ட வார்த்தை வருகிறது என்று சொன்னாலே கூட உங்கள் இருதயம்தான் கரைப்பட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், எந்த தீய வார்த்தைகளும் எல்லா தீமைகளும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுவார். இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், உள்ளே வந்து விட்டதை பின்பு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்பொழுது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைத்து விட்டு சடார் என்று திடீரென்று மொத்தமாய் வெளியே வந்தால் தட் இஸ் ரியலி வேர்ஸ்ட், மிக மோசமாய் அது இருக்கும். அதுபோன்று ஒரு அடக்கி வைப்பதை பற்றி நான் சொல்லவில்லை. பீப்புள் ட்ரை டு டூ தென், அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். அடக்குவதற்கு தான் நாங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு முன்னாலே அதை யாக்கோபு 1 முந்தின வசனத்திலே அதை சொல்லுவார். நன்மையான எந்த ஈவும், சகோதரர்களே 16 வசனத்தில் சொல்லுவார், மோசம் போய் விடாதீர்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலக
தகப்பன்மார்கள் உங்களுக்கு 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 அப்பத்தை கொடுப்பேன், உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படியோ அந்த ஒரு அப்பத்தை சாப்பிட்டுள்ளாக இருப்பீர்கள், அல்லது நீங்கள் முட்டையை சாப்பிட்ருக்கலாம், தட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மீனை சாப்பிட்டுள்ளாக இருப்பீர்கள். ஆல் ஃபார் லிவிங், இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்வதற்குத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், that is the life of the world, இந்த உலக வாழ்க்கைக்கு உரியது. if you want to live a life of God, தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து திரும்பி பார்த்து சொன்னதை போல் நம்மை பார்த்து யாராவது ஒருவரை பார்த்து பேசிவிட்டால் எவ்வளோ மோசமான ஒரு கதியாய் மாறும். அவர் பார்த்து, எதற்காக பின்பற்றீர்கள்? இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காகவா ஒரு வாழ்க்கையை பின்னணியிலே வைத்து எத்தனையோ பிரச்சனை வைத்திருக்கிறீர்கள், எத்தனையோ ஜெபம் செய்கிறீர்கள். எல்லாம் அந்த உலகத்தான் வேறு மார்க்கத்திலும் செய்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் இந்த மார்க்கத்திலும் அவன் மலையேறுகிறான். நீங்களாவது உட்கார்ந்து கொண்டு ஜெபம் செய்கிறான். மலையேறி போய் அவன் என்னென்னவெல்லாமோ பிரயத்தனங்களை செய்து நோன்புகளை ஏறெடுத்து அவன் ஏறெடுக்கிறான். அவன் அதற்காகத்தானே அவன் வாழ்கிறான். ஆகவே நீங்கள் இந்த மண்ணுக்காகவே இந்த முட்டை அல்லது மீன் அல்லது அப்பம் இதை வைத்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற தீவிரத்தில் அவன் வாழ்கிறானே, அதற்கு அந்த உலக தகப்பன் எப்படியெல்லாம் கொடுத்து என் மகன் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஊட்டி வளர்க்கிறானே, that is the worst of the worldly life என்று குருந்தையிலே 1 Corinthians 15ஆம் அதிகாரத்திலே அதை அவர் சொல்லுவார். இம்மைக்காகவே நீங்கள் வாழ்கின்றவர்களாக இருந்தால் you are a pitiable man, எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொல்லியிருக்கிறதே, நாட் ஃபார் எவ்ரிபடி, எல்லோருக்கும் சொல்லவில்லை, பட் தோஸ் ஹூ ப்ரொஃபஸ் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவன் என்று சொல்கிறானே அவனுக்கு சொல்லியிருக்கிறது. எல்லாரை காட்டிலும் நீங்கள் பிரதவிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அவன் டோன்ட் பாதர் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று அவன் பாதர் பண்ணினால் நீங்கள் ஒரு சபைக்கு வந்திருக்கிறீர்கள், ஏதோ ட்ரெடிஷனாக வந்து போவதை போல் வந்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் பிரயோஜனம் இல்லை தான். இப்படி நீங்கள் சபைக்கு வந்த பிறகு, சபையிலே நீங்கள் சத்தியத்தின்படி வாழ்கிறேன் என்று சொன்ன பிறகு, இஃப் யூ லிவ் ஃபார் த வேர்ல்டு, உலகத்திற்காக வாழ்வதற்காகவே அப்பத்தையும் முட்டையும் மீனையும் இதையே வைத்து 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 உலகத்தானை போலவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லோரை காட்டிலும் பரிதவிக்கக்கூடிய நிலை என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? இந்த வேர்ல்டு பெரிஷ், உலகம் அழியும் என்று பாபிலோன் அழிய வேண்டிய வாழ்க்கையை குறித்து அந்த வெளிப்பட்டின விசேஷம் கடைசியில் வாசிக்கும் பொழுது பாபிலோன் அழிந்தது, அதனுடைய செல்வாக்கெல்லாம் ஒளிந்தது, அதனுடைய சில்லாக்கெல்லாம் உடைந்தது, பெருமையெல்லாம் தகர்ந்தது, எல்லாமே சுற்றிருந்த அதை பாபிலோன் சுற்றியிருந்த அனைவரும் ஐயோ 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 என்று கதறினார்கள். என்றெல்லாம் வருகின்ற அந்த கூட்டத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால் that is a pitiable thing. Oh, this brother is there, that sister is there, they live for the world என்று அன்றைக்கு தெரிந்துவிடும். they live for Babylon, உலகத்திற்காகவே வாழ்ந்தவர் என்று தெரியும் பொழுது பிரதிபிக்கக்கூடியது இல்லையா? that is very pitiable thing. that brother is burning, அங்கே உலகத்தோடு சேர்ந்து அவர் மாய்கிறார். தன்னுடைய அந்தஸ்து, ஆஸ்தி, படிப்பு எதையெல்லாமோ கட்டி வைத்தவர் வாழ்ந்தவர், he is burning. பாபிலோன் எரிவதோடு சேர்ந்து அல்லவோ இவர் எரிகிறார் என்று சொல்வது, isn't it pitiable thing? அது வருத்தமான ஒரு காரியம் இல்லையா? ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன் நாவை நீங்கள் உங்களுக்கு நடக்காமல் என்று சொல்வதை உங்கள் இருதயத்தை நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள். பின்பு தன்னை தேவபக்தியுள்ள நின்று எண்ணினால் அவரை எண்ணுவதற்கு நிறைய காரியம் இருக்கும். ஒன்று, அந்த விடத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ரெண்டாவது, அந்த விடத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். நான் ஒரு கூட்டத்தில் நான் அபிஷேகம் பெற்றேன். தட்ஸ் ஓகே. அது நீங்கள் அது கூட சொல்வதற்கு சிலர் இருப்பதில்லை. பெற்றார்கள், அந்த பெற்றார்கள் என்று சொல்வது பரிசுத்தாவி அவரிடத்தில் வந்து அமர்ந்தது என்றால் அமர்ந்தது. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். த ஹோலி ஸ்பிரிட் சாட் வித் தம், அவரிடத்தில் வந்து அமர்ந்தது என்றால் அவர் தொட்டு பறந்து போவர் அல்ல. நீங்கள் ஞானஸ்நானத்தில் தண்ணீரை விழுங்கிவிட்டு வெளியே வந்து விட்டீர்கள். இதோ அவருக்குள் வாசம் செய்தது, அமர்ந்தது என்று, அந்த அமர்ந்தது என்று அந்த இருதயத்தில் அமரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தேவபக்தி எல்லாம் வீணாய் போயிருக்கும், உங்களுடைய ரட்சிப்பும் வீணாய் போய்விட்டது. யூ சே தட் தேவபக்தி, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கேன். என்ன ஐயா ஆனந்தம், ஒரு நாளில் பாடினீர்கள், இப்பொழுது பாட்டை பாடுகிறீர்கள். ஆனந்தம், அந்த ஆனந்தம் அங்கே துணிப்பது இல்லை. சில பாடல் சமயத்தில் நான் கவனித்து பார்ப்பேன்.
லிசன் டு சில்ட்ரன் சிஸ்டர்ஸ் சைடே கொஞ்சம் காதை வைத்து பார்ப்பேன், பிரதர்ஸ் சைடே கொஞ்சம் காதை வைத்து பார்ப்பேன். சம்டைம்ஸ் வென் ஐ சீ தேட் தேர் இஸ் நோ ஸ்பிரிட் தேர், அங்கே ஒரு ஆனந்தம் இல்லை என்று பார்க்கும் பொழுது தே சிங் பட் தேர் இஸ் நோ ஜாய். கைகளை தட்டுவதை விட பார்த்துருக்கிறேன், ஏனோ தானோ என்ற தட்டுவதை அப்படியே ஒரு சங்கீதக்காரன் தட்ட சொல்வார், பலத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் வித் ஆல் யுவர் மைட் என்று சொல்வார். சத்தமாய் கரங்களை தட்டுங்கள் என்று, கைத்தாளத்தின் ஓசையோடு தட்டு என்று. கைத்தாள ஓசை இவர்களுக்கு கூட கேட்குமோ என்று தெரியவில்லை. அப்படி ஒரு தட்டின்று உற்சாகம் அங்கே இருக்கிறதா என்றெல்லாம் அதெல்லாம் போய்விட்டது. அது ஏனென்று சொன்னார், அவர் பக்தியெல்லாம் வீணாய் போய்விட்டது. அவர்களுக்கு அடக்கக்கூடிய ஒன்று இல்லை, எல்லாம் டப் டப் என்று வெளியே வந்து விட்டது. பரத்திலிருந்து வந்ததா, பரத்திலிருந்து பரிசுத்தான் வல்லமை பெற்றீர்களா, யாரோ ஜெபித்தாரெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கொண்டு போய்விட்டீர்களே. பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்தில் அந்த நன்மையான ஈவு உண்டானதா, அந்த நன்மையான ஈவை உலகத்திற்குத்தான் வைத்து கொண்டீர்களாம். அதை பரிசுத்தாவியானவர் நீங்கள் பெறும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை உங்களுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எவன் கேட்பான்? வாழ வேண்டும். என்னுடைய பக்தி வீணாய் போய்விடக்கூடாது, ரட்சிப்பு என்பது வீணாய் போய்விடக்கூடாது. ஞானஸ்நானம் ஒரு நாள் முன்ன நான் எடுத்து நான் தேவனுடைய உடன்படிக்கை செய்தேன், அது வீணாய் போய்விடக்கூடாது. இன்னும் என்னுடைய பக்தி வீணாய் நான் போனது என்று எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்து வாசல் கதவை மூடிவிட்டார் என்று சொன்னால் ஜீவனுக்குள் பிரவேசிக்க இயலாதே. ஆகவே ஐ வாண்ட் டு லிவ் தேன், அதை வாழ வேண்டும் என்று இருக்கிறவன் தான் அவன். இப்பொழுது அடக்குவதற்கு தனக்கு பலன் இல்லை. அவனுடைய நாவை அவன் அடக்குவதற்கு அவனுக்கு பலன் இல்லை. ஹி வாண்ட் த பவர். பரத்திலிருந்து அந்த நன்மை உண்டாயிருக்க வேண்டும். லார்ட், ஐ வாண்ட் தட் லைஃப். அது எனக்கு ஜீவன் வேண்டும். என்னுடைய நாவிலிருந்து கிருபை வேண்டும். என் நாவிலிருந்து பொய் வந்து விடக்கூடாது. என் நாவிலிருந்து உங்கள் வாயிலே தூசணம் பிறக்காதிருக்க கடவுள் சொல்லி தூசண வார்த்தைகள் என் வாயிலே வந்துவிடக்கூடாது. மாறுபாடான ஒன்றை குறைத்து ஒன்றை கூட்டி எல்லாம் உலகத்தான் பேசியது போல் வாழ்கின்ற வாழ்க்கை ஐ ஹேட் இட், வெறுக்கிறேன். உறக்க சத்தமிட்டு சொல்லுவான். தேவனிடத்திலே போய் கதறுவான். மான்கள் நீரோடே கதறுவதே போல் கதறி ஐ வாண்ட் தட் வாட்டர், லிவிங் வாட்டர் என்று கேட்டு அதை அவன் கேட்டு என் பக்தி வீணாய் போய்விடக்கூடாது. இதுவரை வாழ்ந்தேனே, ஒரு ஊழியமை செய்து வாழ்ந்தேனே, அது வீணாய் போய்விடக்கூடாது. காலமெல்லாம் சேர்த்து வைத்த இந்த நலதம் ஒன்று இருக்கிறதே, அதில் செத்தை வந்து விழுந்து விடக்கூடாது. ஐ வாண்ட் லைஃப், நாட் ஈவன் ஸ்மால். அந்த ஈயினுடைய அளவிற்குடைய சாவு வந்து விடக்கூடாது. மரண வாசனை எனக்கு வீசி விடக்கூடாது. ஐ வாண்ட் லைஃப், ஐ வாண்ட் லைஃப், ஐ வாண்ட் லைஃப் என்று கதறியிருந்தான். ஆண்டவருடைய குரலை கேட்பான், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை நான் நடத்தி செல்வேன். டேக் யூர் கிராஸ். உங்களுடைய செலவு எடுப்பதற்கு உங்களுக்கு பலன் இல்லை. பட் ஐ வில் கிவ் யூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை உங்களுக்கு தந்து உங்களை நடத்தி செல்வேன் என்று சொல்லுவார். அதுபோன்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் இப்படி ஒரு கதி இருக்கிறது பார்த்தீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்று சொன்னால் இம்மைக்காகவே நான் வாழ்ந்து எல்லோரை காட்டிலும் பரிதவிக்கிற பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேனே, என்னுடைய ரட்சிப்பெல்லாம் வீணாகி போய்விடுமே என்று என்ன வேண்டாமா? என் நலதத்தை எல்லாம் இவ்வளவு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தேன். தட்ஸ் ரைட், தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். பட் இப்பொழுது என்னை அடக்க முடியாமல் ஏதோ ஒன்றை செய்தீரனே, என்னை அடக்குவதற்கு எனக்கு பலன் இல்லை என்று கேட்டதற்கு வேண்டாமா? செத்தை விழுந்து விட்டதே, பரவாயில்லை, கொஞ்சம்தான் நலதும் சேர்த்தேன், தூக்கி இருந்து விட்டு இனிமேலாவது நான் சேர்த்து வைக்க கொண்டேன் நலதத்தில் அதை செத்தை விழாதபடிக்கு ஜீவன் உண்டாயிருந்திருக்கும்படி ஐ வாண்ட் பவர், எனக்கு வல்லமை வேண்டும் என்று கேட்டிருந்திருக்க வேண்டாமா? ஆகவே வாட் இட் மீன்ஸ் பெண்டிகாஸ்டல், நம்ம எல்லோரும் எழுந்து அந்நிய பாஷை பேசுவதா பெண்டிகாஸ்டல்? சரி, அது போன்ற ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை கண்டினியூஸ்லி ஃபில்லிங் வித் தேன், அது பரத்திலிருந்து வருகின்ற பரிசுத்தாவியானவரை குறித்து எழுதும் பொழுது அவர் வந்து அமருவார், வாசம் செய்வார், நம்மோடு கூட தான் தங்கியிருப்பார். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் இஃப் யூ ஹியர் இஸ் வாய்ஸ் டுடே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் என்று சொல்லும் பொழுது எவ்ரி டே ஹி மஸ்ட் பி அலைவ் வித் மீ, என்னோட உயிருள்ளவராக இருந்து பேச வேண்டும். ஐ ஷுட் நாட் யூனோ, உங்களுடைய மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தார்கள் என்று சொல்வது, துக்கப்படுத்துவதுன்னு கொலையை செய்து விட்டார்கள். எத்தனையோ காலங்களிலே கொலை செய்துவிட்டு அதற்கு வருத்தமடைந்தார்களாம். ஆண்டவரே,
பரிசுத்தவாவியானவரை துக்கப்படுத்தி விட்டேனே. அங்கே மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்வார், உனக்கு உன்னை நண்பன் உனக்கு விரோதியாய் மாறிவிடுவான் என்று சொன்னார். அவன் கொண்டு போய் உன்னை நியாயாதிபதி இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவான், நீ தண்டனைக்கு தப்ப முடியாது என்று அவர் சொல்லுவார். He was my friend, Holy Spirit was my friend one day, my conscience was my friend. நல்ல மனசாட்சியை வைத்து ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம் எனக்கே விரோதமாய், my own conscience will turn against me as an enemy. என்று சொந்த மனசாட்சியை உங்களுக்கு விரோதமான உங்களுடைய எதிரியாய் மாறுவதோ, அல்லது ஹோலி ஸ்பிரிட் யூ கிரீவ்ட் ஹிம், அவர் உங்களுடைய நண்பனாக இருந்தவரை உங்களுக்கு எதிரியாய் மாறி உங்களை கன்விக்ட் பண்ணி தேவனுக்கு முன்பாக இதோ வேணும் பாரும் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போவதற்கு நம்ம விட்டுவிடலாமோ? யூ மஸ்ட் ப்ரிசர்வ், அதை பெற்றிருந்திருக்க வேண்டும், அவரை அமர செய்திருந்திருக்க வேண்டும். கண்டினியூஸ்லி ஃபில்லிங் வித் த ஹோலி ஸ்பிரிட். அதை எபேசியர் 5 வாசிக்கிறோம். பீயிங் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட், அவையினாலே நிறைந்து என்று சொல்வதை அதை கிராமர் படி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக நிறைந்து வாழுங்கள். ஆகவே பரிசுத்தாவியானவர் என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருப்பது என்று சொல்வது ப்ரிசர்வேட், பாதுகாத்திருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவரை நான் அப்புறப்படுத்தியிருக்கக்கூடாது. ஒன்றை ஐ குட் நாட் கண்ட்ரோல் என்று வரும் பொழுது சம்திங் இஸ் ராங் தேர். என்னுடைய பாலிய மோகத்திற்கு ஒன்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சம்திங் ராங் தேர். என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல், அடக்க முடியாமல் கொப்பளித்து வருகிறது என்று சொன்னால் சம்திங் இஸ் ராங் தேர் என்று உணர்ந்திருக்க வேண்டாமா? ஆவியினுடைய கனியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அது செல்ஃப் கண்ட்ரோல் என்று எழுதியிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்று சொல்கிற அந்த கனியில் 9 வகையாக இதை சொல்லும் பொழுது ஒரு கனி என்னவென்று சொன்னால், கனியினுடைய ஒரு பகுதி தான், எல்லாம் கனிகள் என்று பல கனிகள் இல்லை. அங்கே அன்பில் சேதம் ஏற்பட்டாலே ஒன்று அடிபட்டு போகத்தான் செய்யும். 9 கனிகளே ஒருவர் சொன்னார், எனக்கு 8 கனிகள் இருக்கிறது, ஒரு கனி இல்லை என்று சொல்லுவார். பரவாயில்லே, 8 கனி இருக்கிறதா? இதுவா ஆண்டவர் கேட்டார். அவைக்குரிய கனிகள் என்று சொல்வதை எவ்வளோதான் சொன்னார், கனிகள் என்று சொல்லாமல் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஃப்ரூட் என்று தனியாய்த்தான் சொன்னார். இஃப் த ஒன் இஸ் டேமேஜ், த ஃப்ரூட் இஸ் டேமேஜ். உங்களுடைய ஃப்ரூட்டே அது டேமேஜ் ஆனது என்பதுதான். டோன்ட் திங்க் தான் எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது, இதை செய்வதில்லை. ஆண்டவர் ஒரு முறை அந்த பரிசேயரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை படி வாழாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சில சாட்சிகளை சொல்கிறேன் என்று நிறைய சொல்லுவார். அது ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்களோ விபச்சாரம் செய்யாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் ஏன் திருடுகிறீர்கள் என்று கேட்பார். நீங்கள் ஏன் விபச்சாரம் செய்து கேட்கவில்லை, அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை, அதனால் அதை ஸ்ட்ராங்காக பேசுகிறார்களாம். ஆனால் திருடுகிறான், அதை பேச மாட்டானாம். ஆகவே விபச்சாரம் செய்யாதிருப்பீர்கள் என்று பேசுகிறீர்களே, ஆனால் நீங்கள் திருடுகிறீர்களே என்று ஆண்டவர் கேட்கின்றதை போலவே இவர்கள் ஒன்றிலே டேமேஜ் ஆனாலும் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் டேமேஜ். எல்லாமே இங்கே சேதம்தான். ஹேவ் யூ செக்ட் யுவர் செல்ஃப்? உங்களை சோதித்து பார்த்து ஆவியின் கனி என்று சொல்லி சோதித்து பார்த்து அந்த 9 இருக்கிறதா என்று பார்த்தீங்களா? அது ஒன்று சேதம் வந்திருந்தாலுமே கூட எவ்ரிதிங் இஸ் டேமேஜ். நீங்கள் ஒன்று சொல்லிக்கலாம், அது இருக்கிறது, அந்த 2 கனி எனக்கு இருக்கிறது, இந்த ஒரு கனி தான் என்று சொல்லிக்கொள்வதுதான். அதற்காக அந்த வசனத்தை ஆண்டவர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை எழுதி வைத்தார். நோ, ஐ டோன்ட் ஹேவ் தட் கண்ட்ரோல், ஐ டோன்ட் ஹேவ் தட். அந்த ஆவி அந்த மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் அடக்கி அதை சிலுவிலே கொண்டு வந்து வைத்து அதை ஆணி வைத்து அறைவதற்குரிய அடக்கி அந்த சுயத்தை உடைத்து எறிவதற்குரிய கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. எந்த நன்மையான ஈவும் ஜீவனுக்கு நடத்துகின்ற நன்மையான அந்த ஈவும் அந்த செல்ஃப் கண்ட்ரோலை தருவதெல்லாம் ஒன்லி கான். அதை பின்னால் உள்ள அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு சுக்கான் கப்பலை நடத்துகிறதை போல் அந்த சுக்கானுக்குரிய பவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? கண்ட்ரோலிங் தட் சுக்கான். அந்த கண்ட்ரோலை இழந்து ஒரு ஃப்ளைட்டு அங்கே அகமதாபாத்தில் விழுந்து 250 பேரோ எவ்வளோ இறந்தார் என்று சொல்லுகின்றதை போல் தேர் இஸ் லாஸ்ட் சம் கண்ட்ரோல் தேர். அதுபோல் எல்லாம் மரித்து போனான் என்று இருப்பதை போல் சுக்கானுக்கு ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா? ஒரு சிறிய நெருப்பு என்று வருகிறதை வைத்து கவனித்திருக்க வேண்டாமா? இந்த நெருப்பு, நான் பேசுகின்ற இந்த வார்த்தை நெருப்பு, இது நான் போட்டுவிட்டேன் என்றால் அந்த வீட்டில் கலகம் உண்டாகும், சண்டை உண்டாகும், அங்கே நிம்மதி குறைந்து போகும். பரவாயில்லை, போட்டு விடுவோம் என்றால் அவன் போடுவான். he will have the control over that fire. அந்த ஃபயரை குறித்து கவனம் இருப்பான். இது நல்லதில்லை, இது அன்பை கொன்றுவிடும்,
அந்த ஐக்கியத்தை போக்கிவிடும், இல்லாது கொண்டதாய் ஒன்றை அது மாற்றிவிடும் என்று அவன் இருந்து he will cry to God. அவன் அதை கேட்டு I don't want to put the fire now, help me என்று அவன் கேட்பான். ஸ்மால் ஃபயர் போட்டு விடுவோம் என்று அவன் போடுவானா? இது எவ்வளோ பெரிய டேமேஜ் உண்டாகும் என்று அவனுக்கு தெரியாதா? he know that, தெரிந்திருந்தாலும் he will throw that fire there and bring something confusion, அங்கே டிவிஷன், பிரிவினை, அங்கே கசப்பு, அங்கே துரோகம், விரோதங்கள் எல்லாம் குவித்து வந்து அழித்து பொட்டுவதை போல் செய்துவிட்டு போயிட்டு விட்டானே ஒருவன் அல்லது ஒருத்தி என்று வந்தால் அது சேதம் இல்லையா? அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா? You will not receive the power from above. பரத்திலிருந்து அந்த வல்லமையை நீங்கள் பெறவில்லை என்பதுதான். You don't have the control about yourself. ஆண்டவர் சொன்ன மிகப்பெரிய சுவிசேஷம் என்னவென்று தெரியுமா? ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்கின்ற சுவிசேஷம் ஒன்று இருக்கிறதே. நானாக என்னை வெறுத்துவிட முடியும் என்று எண்ணுகிறீர்களாம்? தன்னை பின்பற்றி வாழ வேண்டும் என்று இருப்பவனுக்கு தெரியும், என்னை வெறுப்பது என்பது என்னால் முடிவது இல்லை. ஐ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இல்லை என்றால் என்னுடைய பக்தியெல்லாம் வீணாய் போய்விடும், என் ரட்சிப்பு வீணாய் போய்விடும் என்று அறிந்திருந்து அவன் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டிருப்பான். கேட்டு அதை வைத்து தன்னைத்தானே என்று இருக்கக்கூடிய அந்த காஸ்பல் அற்புதமான சுவிசேஷத்தின்படி he can control himself, he can deny, தன்னை வெறுத்துவிட முடியும். he can take the cross, சிலுவை அவனை எடுத்துவிட முடியும். God empower him, அவனை வல்லமையை கொடுத்து நடத்துகிறாரே. you can follow me, இப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீ இருப்பாய் என்று சொல்கிற பயணத்தை வைத்து கொடுத்து விடுகிறாரே. அது வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சோதித்து பார்த்தது உண்டா? உன்னுடைய ஆவிக்குரிய கனியைத்தான் சோதித்து பார்த்தது உண்டா? நீங்கள் சும்மா அது பரவாயில்லை, அங்கே களியாட்டு ஒன்று இருக்குது. நாங்கள் களியாட்டெல்லாம் போவதில்லை, சினிமாக்கெல்லாம் போகிறதே இல்லை, அதை பார்ப்பதில்லை, இதை பார்ப்பதில்லை, யூஸ்லெஸ், அது இல்லை. மீதி 8 என்னானது, அடுத்த 7 என்னானது, அடுத்த 3 என்னானது, 2 என்னானது. ஒன்றை பேசுகிறாய், உனக்கு வசதியானதை இன்னொன்றை வைத்து செய்து கொண்டு இருக்கிறாய். யூ லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் இழந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். டோன்ட் யூ நோ தட் யூ லாஸ்ட் யுவர் பவர் ஆஃப் த ஸ்பிரிட்? பரிசுத்தமான அபிஷேகத்தை இழந்து விட்டீர்களே. உங்களுடைய ரிலிஜியன், நீ என்னதான் உங்கள் ரிலிஜனில் எழுதி வைத்து கொண்டு நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் அதை இதை செய்கிறேன், எல்லாம் உங்கள் ரிலிஜன் கீழே எல்லாம் அது என்ன தமிழ் என்ன வாசிக்கிறோம்? அது ரிலிஜன் என்று சொல்லுவதை அவனுடைய தேவ பக்தி என்று எண்ணுகின்ற அவனுடைய தேவ பக்தி என்று எழுதியிருக்கிறது. தேவ பக்தி ஆங்கிலத்தில் ரிலிஜியன், அவனுடைய மார்க்கம், அவன் எண்ணுகின்ற அத்தனையும் வீண் என்று எழுதியிருக்கிறது. எவ்ரிதிங் யூ ரைட் இட் டவுன். காட் வில் சே, உன் இதை அடக்க முடியாமல் போனபடியினாலே, உன் இச்சைப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால், உன் சுயத்தின்படி வாழ்கின்றபடினால், மாம்சம் போனபடி வாழ்கின்ற அவனவன் தன் வழியிலே போனான் என்று நீ வாழ்கின்ற கொண்டு இருக்கிறபடினால், யுவர் ரிலிஜியன், யுவர் சால்வேஷன் இஸ் யூஸ்லெஸ். ஈவன் யுவர் சால்வேஷன் இஸ் யூஸ்லெஸ். வேதம் வாசித்தது அல்லது ஜெபம் பண்ண எல்லாம் என்னதை வைத்திருந்தாலும் இட் இஸ் ஒன்றும் எல்லாம் வீணாக இருக்கும் என்று அவர் சொல்ல மாட்டாரா? ஆகவே நம்முடைய ஜீவியத்தை ஐ ஆஸ்க் யூ எவ்ரி ஒன், எல்லோரையும் கேட்கிறேன், தயவாக கேட்கிறேன், பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். வித்தவுட் திஸ் பவர், அவர் இல்லாமல், இயேசு சொன்னார், அவராலே இல்லாமல், என் பிதா என்ன சொல்கிறாரோ அதன்படி தான், அவராலே இல்லாமல் என்னால் மனுஷகுமாரன் ஒன்றும் செய்ய மாட்டான். அவரால் செய்ய இயலாது. இயேசு தன்னுடைய சீசர்களை அடுத்ததாக சொன்னான், அவரோடு நான் இருக்கிறபடினால், பிதா என்னோடு இருக்கிறபடினாலே, சீசர்களே என்னால் அன்றி யூ கேன் டூ நத்திங். தேட் இஸ் த ஸ்டேட்டஸ். ஐ லவ் இட். உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், ஓ ரத்னகுமார், என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ என்னை எப்போதும் சார்ந்து வாழ்கிறாய். உன்னால் முடியாது என்பதை பெர்மனண்ட்டாக வாழ்க்கையில் வைத்து கொண்டு லார்ட் ஹெல்ப் மீ என்று எப்பொழுதும் கரநீட்டி கேட்கிறாய். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், மூன்றையும் வைத்து கொண்டாய். நீ எப்பொழுது பார்த்தாலும் கேட்பாய், எப்பொழுது பார்த்தாலும் தேடுவாய், எப்பொழுது பார்த்தாலும் தட்டுவாய். யூ வில் ஆஸ்க் மீ எவ்ரி டைம். ஐயோ, இவர் வந்தார்களே, நடுராத்திரியிலே வந்தவர்களுக்கு அப்பம் கொடுக்க, ஜீவன் கொடுக்க எனக்கு இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லாத போல் தோன்றுகிறது என்று கதை தட்டுவான். அவன் நடுராத்திலே போய் தட்டுகிறாய் என்று கேட்டால், ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட், ஐ வாண்ட் லைஃப், எனக்கு ஜீவன் வேண்டும் என்று போய் தட்டுவான். தட்டியதை அவன் தட்டின அந்த
வேகத்தை பார்த்து மகிழ்ந்து போய் அவன் எழுந்து என்றிருந்து என்ன சொன்னான் தெரியுமா? 3 அப்பமாய் கேட்டாய், வேண்டும் அப்பத்தை எடுத்துக்கொண்டு போப்பா. நீ தட்டீராயா இல்லையா என்பதைத்தான் நான் பார்க்க நான் சோதித்தேன். நானா அப்பம் தரமாட்டேன் என்று சொல்லுவேன் என்று தகப்பன் கதவை திறந்து 3 அப்பம் என்ன வேண்டும் அளவை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னானே பாருங்கள். தேட் இஸ் மை காட். அது என் தேவன், அளவில்லாது தருவார். யோவான் ஸ்நானகன் சொன்னதை போல் யார் மீது கர்த்தர் இருக்கிறாரோ வார்த்தையை வருகிறது என்று சொல்லி அவன் பேசுகிறான் என்று சொல்லியில்லை. அவனுக்கு அவையை பெற்றவன் எவனோ அவனுக்கு அளவில்லாமல் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதை இந்த 3 அப்பத்தை போய் கேட்டானே, 3 அப்பம் என்னப்பா எடுத்து கொண்டு போய் அள்ளி போய் அபண்டன்ட் லைஃப் அப்படி அவன் பெற்றுக்கொண்டு போனானே. எங்கே உனக்கு பாத்திரம், உனக்கு தண்ணீர் பிடிப்பதற்கு பாத்திரம் ஒன்றும் இல்லையே என்று கேட்டபொழுது, என்னை விசுவாசிப்பனுக்கு பாத்திரத்தில் தண்ணி கொடுப்பேன், ஜீவநதி புரண்டு ஓடும் என்று சொன்னாரே. அள்ளி கொடுக்க மாட்டாரா? அந்த அபிஷேகத்தை அவர் என்ன ரேஷன் படியாக அதை கொடுத்து வைத்திருந்திருப்பார். நீ அன்று பெற்றாய் அது போதும் என்று சொல்லிவிடுவாரா? ஹீ இஸ் டிலைட்டட். பொல்லாத தகப்பனே அவன் வாழ்வதற்காக, பிள்ளை வாழ்வதற்காக முட்டையும் மீனையும் அதை கொடுத்து கொடுத்து அவன் வாழ்ந்தவனுக்கு என்னென்ன மூலம் செய்து கொண்டிருக்கிறானே. நான் என்னிடத்தில் வந்து பரிசுத்தாவியை கற்றுவிட்டாயே, நீ நன்மையை பெற ஜீவன் பெற்று வாழ எப்படி அவர் கொஞ்சமாக கொடுப்பார், ரேஷன் அளவாக கொடுப்பார், ஜீவநதியை புறப்பட்டு போகும்படி இருதயத்திலே செய்து விடுவார். அந்த இருதயம் வஞ்சிக்கப்படாத இருதயம் என்று அங்கே அவர் அந்த 26ஆம் வசனத்திலே சொன்னார். தன் நாவை அடக்காமல் அடக்கிற பண்பு இல்லை என்றால் தன் இருதயத்தை வஞ்சித்து கொண்டான். யுவர் ஹார்ட் இஸ் எம்டி, யுவர் ஹார்ட் இஸ் எம்டி அண்ட் யுவர் லைஃப் இஸ் வேஸ்ட். நீ எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த பக்தி போய்விட்டது என்று அவர் சொல்ல மாட்டாராம். அள்ளி கொடுத்து விடுவார், ஜீவனதை புறப்பட்டு ஓடும்படி செய்வார். கொஞ்ச நெஞ்சமல்ல, முழுமையாக கொடுத்து விடுவார். கேட்கும்படி காத்திருந்தார். அந்த சரணிக்காம அந்த அம்மையார், அந்த கிரேக்க பெண்மணி கேட்டாலே, என்னுடைய மகளுக்கு அசுத்தாவை பிடித்திருக்கிறது, தயவாய் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டபொழுது அது எப்படி உணவுக்கு அதை டிரான்ஸ்ஃபராகி மாற்றி ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு எப்படி கொடுப்பது என்று அவர் கேட்டவுடனே, யூனோதான் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பது எவ்வளோ ஒரு பாக்கியம் என்று தெரியுமா? ஐ எம் இஸ் சைல்டு, ஐ எம் இஸ் சன், ஐ எம் யுவர் இஸ் டாட்டர் என்ற உணர்வு இருந்திருக்கும் என்றால் யூ ஒன்ட் ஆஸ்க் லெஸ் தேன் த பிரெட். அந்த முழு அப்பத்தை குறைத்து கேட்க மாட்டீர்கள். யூ வில் கோ தேர், ஓ ஃபாதர் ஐ வாண்ட் த பிரெட் என்று கேட்பீர்கள். உடனே ஆண்டவர் கொடுப்பார். நீ வாங்கி புசிக்கிற இடத்தில் இருந்திருக்க வேண்டும். தட்ஸ் ரைட். ஆனால் இன்னொரு பகுதியை பார்த்தீங்களா? அவளிடம் சொன்னவுடன் அவள் சொன்னால், ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் அப்பளத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்காக போடுவார்கள் என்று கேட்டபொழுது, ஆண்டவரே அந்த நாய்க்குட்டிகள் கீழே விழுற துணிக்கையாவது தின்னுமல்லவோ என்று துணிக்கையாவது வேண்டுமா என்று கேட்டபொழுது, நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் என்று சொன்னாரே பாருங்கள். நீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம் கோ, முழு அப்பமும் கிடைத்து விட்டது, உன் மகளிடத்திலிருந்து அந்த அசுத்தாவி நீங்கிவிட்டது, கோ என்று ஒரு சொல்லி அனுப்பினாரே பாருங்கள். கேட்கிறானா என்று பார்க்கிறார். ஐயோ எனக்கு வேண்டும், துணிக்கையாவது வேண்டும், 3 அப்பமாவது தாங்கள் என்று கேட்டானா? கேட்பது இல்லை. மண்ணுக்கு அவர் மன்றாடுவார்கள், அழுவார்கள், உருளுவார்கள். ஜீவப்பதை கேட்டார்களா? கேட்பது இல்லை. தட்டு தடுமாறி இருக்கின்ற நேரத்தில் பாவம் செய்து விடுவனோ என்று அலறினார்களா? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கட்டு அவர் பாவம் செய்யாதிருந்தாரே, அப்படி இருக்க வேண்டும் என்று அலறி கேட்டார்களா? ஜீவனுக்காக அவர் வாழ்ந்தார்கள், மண்ணுக்காக அழுதார்கள். ஜீவனை இயேசுவிடத்தில் அல்லவோ கேட்டிருந்திருக்க வேண்டும். அந்த துணிக்கையாவது எனக்கு உம்முடைய மேஜிலிருந்து விழட்டும் ஐயா என்று கேட்டதற்கு முழு அப்பத்தையும் கொடுத்து வைத்து விட்டாரே. ஏன் முதலில் அவர் கொடுக்கவில்லை? கேட்கிறானா என்று பார்க்கிறார். அநேகர் கேட்கதில்லை என்று அவருக்கு தெரியும். எழுந்து போயிருப்பான் அவன். அநேகர் கேட்பதில்லை. அடக்க முடியாத அந்த நேரத்தில் கேட்டானா? கேட்பதில்லை. அவன் வெடித்து விடுவான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வெளியரங்கம் என்றால் என்னவென்று தெரியுமா? அந்த திரி ஒரு வேட்டு இருக்கிறது என்றால் வேட்டில் ஒரு திரி என்று வைத்திருப்போம். எல்லாம் ஓப்பனாக இருக்கும். டகார் என்று வைப்பார், டமால் என்று வெடிக்கும். இச்சை
அங்கே வெடிக்கும், இங்கே வைப்பான், அங்கே கோபம் டமால் என்று வெடிக்கும், இங்கே வருவான் மனம் புண்படுதல் டமால் என்று வெடிக்கும், வெளியிருக்குமா டமால் டமால் டமால். இதை ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டு ஒருவன் வெடித்து கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அதை பார்ப்பது கஷ்டமாக தோன்றுகிறது, பளிச்சென்று தோன்றுகிறது. இவன் மனம் புண்பட்டவன், இவன் கோபமடைந்தவன், இவன் தற்பெருமையிலே வாழுகிறான், இவன் அகந்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது, இவன் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான். எல்லாம் டமால் 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 மாம்சத்துக்கு வெளியரங்கமாய் போய்விட்டதையே ஐயா. அதுபோன்ற வாழ்க்கையை வாழ்வது சரிதானா? ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே இந்த மாம்சத்தின் கிரிகளை வைத்து வெடிக்கிறீர்களே, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? தேவன் பார்க்க மாட்டாரா? அங்கே உள்ள உண்மையான ஆவிக்குரிய சகோதரன் ஒருவன் இருந்தால் அவன் பார்த்து விட மாட்டானா? எல்லாமே வெடிக்கிறது, டமால் டமால் என்று வெடித்து வாழுவதை அறிந்து நீங்களே அதை செய்த பிறகும் ஆவிக்குரிய சபையில் எத்தனை காலம்தான் மறைந்திருந்திருக்கொண்டு வாழ முடியும்? ஈயாட்டு சே நாவை அடக்கவில்லை, என்னால் அடக்க முடியவில்லை. எந்த நன்மையான ஈவன் ஜோதியின் பிதாவிடத்தில் வர வேண்டும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று கேட்டிருப்பான். அவன் என்ன இந்த யாக்கோபு நிருபத்தை மண்ணுக்காக அவர் எழுதி அந்த அந்த அதிகாரங்களை எல்லாம் எழுதினார். ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி ஒரு மேன்மையாய் உயர்த்தி பேசின இந்த யாக்கோபை அவன் கண்டு எனக்கு அது வேண்டும், அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று கேட்டு மாற்றம் அடைந்திருப்பான். கேட்டோமே, மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். தேட் இஸ் அ குட் திங். எவ்ரி டே தேர் ஷுட் பி சேஞ்சிங் தேர். நாளொரு ஒன்று கொரிந்திய 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறதை போல் renewed in the spirit day by day. So godly man life is exciting என்று சங்கீத நீதிமொழியிலே வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை பரவசமாக இருக்கும். ஏன் தெரியுமா? டுடே எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது என்பது அல்ல. யாருக்காவது ஒரு கிஃப்ட் இன்றைக்கி வருகிறது என்றால் ஆஹா ஒரு பரவசம் என்று இருப்பானே, அது அல்ல. அவன் பரவசம் இல்லாமல் டுடே இன்று ஒரு நன்மை உண்டாக போயிடுது. டுடே ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச், மாறப்போகிறேன். இன்று ஒரு மாற்றம் எனக்குள் வரப்போகிறது. தெர் இஸ் சம்திங் ஓல்டு இஸ் கோயிங் டு பி ட்ரான் அவுட், த நியூ இஸ் கோயிங் டு கம். பவுல் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, என்ன இது? விருத்தசேதனை பெறுவதோ விருத்தசேதனை பெறாதிருப்பதோ இதை குறித்தான் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்கள். யார் அதை கேட்டது? அதல்ல, புது ஜீவனே இஸ் எ மேட்டர் ஆஃப் நியூ கிரியேஷன். புது ஜீவனே, புதிதான ஜீவன் தானே காரியம் அல்லாமல், அது ஒன்று தானே காரியம் அல்லாமல் இதை செய்தேன் அதை செய்தேன் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் பிரயோஜனப்படாது. நான் விருத்தசேதனை பெற்றால் என்ன, பெறாவிட்டால் என்ன, நான் அதை செய்து இதை செய்து என்றெல்லாம் பேசி கொண்டு இருக்க வேண்டாம். எதையாவது ஒன்று வைத்து பேசிக்கொண்டு நீங்கள் தர்க்கம் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதை நீங்கள் ஆவிக்குரியர்களைப் போல் தர்க்கத்திலேயே தன்னை ஆவிக்குரிய என்று எண்ணிக்கொண்டவர்களும் இருந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அதுபோல் இருக்காதீர்கள். வேர் இஸ் த லைஃப் ஃபார் த டுடே. இன்று புதிய ஜீவன் எங்கே இருக்கிறது? த டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஹி இஸ் ரினியூட் இன் த ஸ்பிரிட். அப்படி ஒரு மாறிக்கொண்டே போகுது. பரிசுத்த அது பரவசம் இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் கூடி வருவது என்று சொல்வது, வாரத்தில் ஒரு நாள் இங்கே கூடி வருவது போதுமா? எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அந்த பரவசம் வேண்டாமா? வாரத்தில் ஒரு நாள் கூடி வரும்பொழுது காட் இஸ் தேர். எங்கே நாமத்தினாலே நான் ஒருவனாய் ஒரே குடும்பமாய் இருந்தது போக இப்பொழுது நாங்கள் சபையாய் கூடி வர போகிறோம். கிறிஸ்துவனுடைய சபை அன்று ஆண்டவர் விரும்பினதை போலவே மோசேயுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் இன்று ஆண்டவர் செய்கின்றதை போலவே நான் என் சபையை கட்டுவேன், அவர் மத்தியிலே வாசமாக இருப்பேன் என்று சபைக்கு போகிறோம். காட் இஸ் கோயிங் டு ஸ்பீக் சம்திங் மோர். நான் அதிகமாக பேச போகிறார். ஐ ஹவ் டு சேஞ்ச், நான் மாற வேண்டும். there is going to be a special day today. அங்கே ஆரோன் அங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த தைலத்தை போல் வந்து வழிந்து அங்கே நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். God is going to bless the gathering. அந்த கேதரிங் ஆசீர்வதித்து அங்கே சமாதானத்தையும் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் he will command it, கமாண்ட் பண்ணி அங்கே அனுப்புவார். I am going to enjoy that. அதுபோன்ற நேரம் வருகிறேன் என்றல்லவோ அவன் 7 நாட்களும் வாழ்ந்து அந்த 7ஆவது நாள் வரும் பொழுது, அந்த வாரத்தின் 1ஆம் நாள் வரும் பொழுது அவன் மகிழ்ச்சி கொண்டு இருந்திருப்பான். he is not a renewed in the spirit. ஆவிலே பலன் கொண்ட மனிதனாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான். I want to tell you the truth. I got saved. நான் ரட்சிக்கப்பட்ட இந்த நாட்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் படித்து பிறகு என்னுடைய கொஞ்சம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பின்பு அதற்கு PUC, பின்பு காலேஜ் என்ற வாழ்க்கை அந்த நாட்கள் தொடங்கி my life is exciting. so exciting. It is not the routine Christian பார்த்து கொண்டு, அது அல்ல. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, அது அல்ல. I lived a burning Christian life. Burning Christian life
till the college over, and after that ஒரு 10 வருட என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய லைஃப். தென் ஐ காட் மேரிட். அந்த மேரேஜ் லைஃப் வீட்டில் இருந்த சில 3 வருட காலங்கள். தென் ஐ வாஸ் சென்ட் டவுன் அண்ட் வெளியே போய் கர்த்தருடைய அழைப்பை பெற்று வந்த ஊழியத்தின் காலங்கள். இட் வாஸ் 56 years now. 56 வருடங்களும் ஐ லிவ் எக்ஸைட்டிங் லைஃப். அதற்குள் வீழ்ச்சி வந்திருந்திருக்கிறதா? எஸ், நாட் இன் லிவிங் இன் சின். உள்ளே விழுந்து அதை கடந்து உழன்று 10 நாள் 20 நாள் 30 நாள் என்று வாழ்ந்ததில்லை. நடக்க நீதிமான் விழுவதை போல் அவன் நீதிமானை வாழவென்று வாழ்ந்தபடினாலே 7 முறை விழுந்தாலும் எழுந்து விடுவான். இவனோ விழுந்த இடத்தை பார்த்து அந்த சகதியிலே உருண்டு புரண்டு வாழுகிறானே, அது அல்ல. நானும் பலவீனம் உள்ளவன் தான், ஆனால் நீதிமானாய் வாழ்கின்ற அந்த விருப்பத்தை வைத்து அன்று முதல் இன்று வரை ஐ லிவ் தட் லைஃப். 7 முறை என்ன 70 முறை விழுந்தாலும் எழுந்திருக்கக்கூடியவன். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை, பரவசமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று எண்ணாதீர்கள். Here is an example. I tell you that before God I lived this exciting life. பரவசமான வாழ்க்கை இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து வருவது உங்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு வார்த்தை விட, பிரசங்கத்தை விட, சாட்சி என்று சொல்வது, மாதிரி என்று சொல்வது மேலானது அல்லவோ? ப்ளீஸ் என்டர் இன். பவுல் அதை கேட்பார், ஆண்டவரே கேட்பார், இடுக்கமான வாசலுக்குள் உள்ளே வந்து விடுங்கள். சிலருக்கு விருப்பம் உண்டு, ஆனால் போக மாட்டேன் என்று சொல்கிறார்கள். நீங்களோ ஸ்ட்ரைவ் டு என்டர் இன், எப்படி ஆயிலும் உள்ளே பிரவேசித்து வந்து விடுங்கள் என்று ஆண்டவர் அந்த ஜீவனுக்குரிய அந்த பக்கத்திலிருந்து கதறி கேட்பார். அந்த லூக்காலே வாசிக்கிறோம், ப்ளீஸ் என்டர் இன். சிலருக்கு விருப்பம் இருந்து போய்விட்டார்கள், ஆனால் நீங்களோ யூ ஸ்ட்ரைவ் டு என்டர் இன், பிரயாசப்படுங்கள். உள்ளே எப்படியாவது வந்து விட்டால் போதும். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய பரலோக வாழ்க்கையா என்று ஆச்சரியப்பட்டு போவீர்கள். கமான் என்டர் இன், ஜீவனை கண்டடையுங்கள் என்று அவர் சொல்லுவதெல்லாம் நாம் சபையிலே கேட்க வேண்டாமோ? பெரிய சிலாக்கியம் பெற்றோம் என்று அறிந்து அந்த வாழ்க்கையை அணைத்து கொண்டு வாழ வேண்டாமோ? மரணவரிந்தும் உண்மையில்லவனாய் இருந்து வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டாமோ? பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் எப்படி அங்கே அவர் சொன்னார் தெரியுமா? நாம் கேட்ட வசனத்தின்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவி 8ஆம் வசனம் உங்களிடத்தில் வரும்போது, பர்சனல், அது இண்டிவிஜுவல், நாட் த மாஸ் ரிசீவிங் தட். சிலர் பரிசுத்த அபிஷேகம் பெற்று, ஆமாம் அந்த கூட்டத்தில் நான் அந்த பிரக்கா கூட்டம், அந்த இனமோ அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்று அந்த கூட்டத்தில் பெற்றேன். தட்ஸ் ரைட், இருக்கலாம். டூ யூ ஹேவ் த இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ்? தனிப்பட்ட விதத்திலே நான் பெற்றேன் என்று சொல்ல முடிந்ததா? அந்த கூட்டத்தில் பெற்றேன். எல்லோரும் அந்நிய பேசினதே போல நானும் பேசினேன். என்னையா இது? அது பேசலாம். எல்லோரும் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்காகவே ஒரு தூண்டுதல் உண்டாகி அதை பேச வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது பாஸ்டரே வந்து தலையில் கையை வைத்து காது பக்கத்தில் வந்து எந்தாவது சொன்னால் பேசு பேசு என்றே சொல்லுவார். பேசிவிட்டீர்கள், போதுமா? நாட் தேட். யூ ரிசீவ் தேன். உங்களிடத்தில் வரும்பொழுது, உன்னிடத்தில் வரும்போது 120 பேரே வந்திருந்தாலும் கூட தனித்தனியே அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்ததே பாருங்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் பெற்றீர்களா? யூ ரிசீவ்டு. இன்னொன்று அந்த கூட்டத்தில் ஓகே, பட் தனியாக பெற்றீர்களா? அனுபவம் இன்றும் வைத்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் இட் இஸ் நாட் தட் யூ ஆர் அசியூமிங். நீங்களாம் எண்ணிக்கொண்டிருக்கிற பரிசுத்த அபிஷேகம் என்று எண்ணாதீர்கள். அதனால் சோர்ந்து போகலாம் என்று எண்ணிடலாம். இன்னொன்று சோர்வு என்று சொல்வது, பின்னால் எழுப்பது எல்லாம் பெய்த்தனத்தினுடைய கிரியைகள். we don't do that. இந்த மேடையிலேருந்து ஒரு நாளும் பெய்த்தனத்தின் ஊழியத்தை நாம் செய்வதில்லை. டு புல் டவுன் பீப்புள், நம்பிக்கையில் வைப்பு தான் நம்ம சொல்லிடுறோம். அட்லீஸ்ட் 6th hour வந்தேன் என்று சொல்வதெல்லாம் விட்டு விடுங்கள். அதில் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. 9th hour now, இந்த 9ஆவது மணி வேளையிலாவது சரியாகி வந்து விடுங்களேன். கேளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டதை போல் இருதயத்தை வஞ்சித்து கொள்ளாதுங்கள். அதுதான் உங்களுக்கு அடக்க முடியாமல் இருக்கிறீர்களே, அதனால் நீங்கள் திருப்பி போய் கேளுங்கள். 9 மணி வழியே போய்விட்டது, பரவாயில்லை. அட்லீஸ்ட் 11th hour now, 1 மணி நேரம் இருக்குதான், பரவாயில்லை. கம், சீக்கிரம் வந்து விடுங்கள். பெற்றுக்கொண்டு இனிமேலாவது வாழுங்களேன், இனிமேலாவது வாழுங்களேன். மாயம் செய்ய வேண்டாம். பெற்றுக்கொண்டதே போல், இவ்வளவு காலம் பெற்றுக்கொண்டதே போல் இருந்தோமே,
அது எவனுக்காக தெரிந்து விட்டது என்றால் இப்பொழுதுதான் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் என்ன நினைப்பானோ என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். யூஸ்லெஸ் யுவர் நேம், உங்களுடைய நாமத்திற்காக உங்களுடைய பெயர் புகழுக்காக வாழ்வதை வைத்து வாழ்வதா, உங்களுடைய நாமம் மையப்படுவதா என்று வாழ்வதற்கு பதிலாக உங்களுடைய பெயர் சிறப்பாக இருந்தால் போதும் என்று கட்டி காத்து வாழ்வதற்காக நாம் சபையில் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக சபையில் கர்த்தர் இறங்கி வந்து பேசிக்கொண்டு இருப்பார். நோ. ஆகவே பரிசுத்தாவியினுடைய உங்களிடத்தில் வரும் பொழுது வந்ததா? பிளஸட் டே ஐ ரிமெம்பர் தேன். அவர் என்னிடத்தில் ஒரு நாள் வந்தார். ஏதோ ஒரு அசம்ஷனில் நான் பெறவில்லை. ஐ காட் அ டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ். நாட் ஈவன் த க்ரௌட். ஒரு க்ரௌட் 3-4 பேர் க்ரௌடில் கூட பெறவில்லை. when I was cycling, இந்த பெடல் பண்ணி சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்த அந்த விருந்தினர் அந்த அவுட்டர் இடத்துல இருக்கும் பொழுது அவரோடு பேசிக்கொண்டு ஜபித்து கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஐ வாஸ் ஃபில்ட் வித் த ஃபயர். அக்னினாலும் ஆவினாலும் அக்னினாலும் நிறைந்ததை எப்படி நான் மறப்பேன்? தேட் இஸ் காட் கேவ், ஐ ரிசீவ்ட். எப்படி நான் மறப்பேன்? ஒரு ஜனாதிபதி ஒன்றை கொடுத்திருந்தால் அதை நான் எப்படி நான் மறப்பேன்? தேவன் கொடுத்து நான் வாங்கியிருந்தால் எப்படி நான் மறப்பேன்? பிதாவுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், தான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பசுத்தான் உங்களுக்கு தருவார் என்று சொன்னதை தந்து நான் பெற்று இருந்தால் அதை எப்படி நான் மறப்பேன்? தேட் இஸ் a memorable and recordable thing. அது நினைவில்லாமல் முழு நினைவும் நிறைந்த ஒரு காலம் அல்லவோ, அதையே நான் வைத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். that's a good beginning, but from that day onwards I am being filled with the Holy Spirit. பரிசுத்தம் எனக்கும் இடையிலே எத்தனையோ காரியங்களை அவர் உணர்த்துவார். அதை நான் அவரிடத்தில் நான் பேசுகிறேன். வாரம் வழக்காட வாரம் என்று சொல்லும். ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது கேட்கிறேன். ஆண்டவரே, நான் செய்து தவறலவோ நான் அவரிடத்தில் சம்பாசிக்கிறேன். அண்ட் ஹி கரெக்ட்ஸ் மீ. அவரிடத்தில் போய்விடுகிறேன். என்னானாலும் அவரிடத்தில் போய் வந்துவிட்ட ஒரு மனுஷனை அவர் சீர்படுத்த மாட்டாரோ? ஐ ஒண்டர் சம்டைம். நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். ஐ ஆம் சச் எ வர்ஸ்ட் ஃபெல்லோ, மோசமானவன். பட் ஹவு காட் டிரான்ஸ்ஃபார்ம்ட், என்னை மறுபடுத்தினார். ஒன்லி ஒன் திங், ஐ வென்ட் டு ஹிம் எவ்ரி ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர் நடந்தாலும் அவரோடத்தான் போவேன். ஏன் ஆண்டவர் நடந்தது? ஏன் இப்படி நான் ஸ்லிப் ஆனேன்? ஏன் இப்படி என்னுடைய சிந்தை இப்படி போனது? ஏன் இப்படி நான் செய்திருக்க வேண்டும்? இப்படி செய்திருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது என்றெல்லாம் போய் 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 பழகி ஹி மோல்டன் மீ. அந்த மண் கீழே குயவன் கீழே விழுந்தாலும் அந்த மண் கதறி என்னை மீண்டும் உருவாக்கும் என்று கேட்க குயவன் மறுபடியும் அதை ரீயூனைட் பண்ணி அதை உருவாக்குறானே பாருங்கள். அதுதானேயா நடந்தது. ஐ நெவர் லெஃப்ட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை இழந்து நான் நின்று நான் வாழ்ந்ததில்லை. என் மனம் போன போக்கிலே போனது போச்சு, அவ்வளோதான். நேற்று நான் போனது உண்டோ, நம்பிக்கையை தான் இழந்தது உண்டோ? ஐ காட்டி மாதிரி பிடித்து கொண்டு எலியாமை பிடித்ததை போல் இங்கே இரும் என்றான். நோ ஐ வில் ஃபாலோ யூ என்று அவன் வந்தானே பாருங்கள். அதுபோல் இரட்டிப்பான அபிஷேகத்தை அவன் பெற்றதை போல் ஐ ஃபாலோடு ஹிம். தேட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். ஜீவனுக்குரிய வாழ்க்கை. அடக்காமல் வாழ்ந்து கொண்டே இப்படியெல்லாம் சிலர் அடக்க முடியாமல் பாத்ரூம் ஓட சிலர் போய்விடுவார்கள். அதுபோல் வாழ்ந்து கொண்டே எவ்வளோ நாற்றம் பிடித்த வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டே சும்மா இருக்கிறார்களே. should not they cry? அவர் அழுதிருக்க வேண்டாமா? கெட்டிருந்திருக்க வேண்டாமா? திஸ் இஸ் எ கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் முதலில் நம்ம செய்தியை கேட்டதை போல் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்வது என்பது வேறு, கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது வேறு. ஆர் யூ லிவிங் கிறிஸ்டியன் லைக் தேன்? அதுபோன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. எஸ், யூ ஷுட் பி லைக் தேன். வி ஷுட் பி ரிவைவ்டு. நம் உயிர்த்தெழுந்ததை போல் எழுந்து, மரித்தோர் எழுந்து எழுங்கள் என்று 1 கொரிந்தியர் 15 சொல்லுவார். கெட் அப் ஃப்ரம் த டெட். மரித்தோர்ந்து எழுங்கள். லீவ் ஃபார் த ரைச்சியஸ்னஸ். நீதிக்காக வாழுங்கள் என்று சொல்லுவார். லீவ் ஃபார் காட், த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவ நீதிக்கென்று வாழ தொடங்குங்கள். மனுஷனுடைய அபிப்பிராயத்தை தேடாங்கள். ஆண்டவரும் கேட்க மாட்டார். நீ எல்லோருத்தையும் போய் சொல்லிவிட்டு வான்ற சொல்லுவார். இன்றைக்கி தான் நான் ஆரம்பித்திருக்கேன் என்று சொல்லவா போகிறேன். கீப் இட் வித் காட். தேவனில் வைத்து கொண்டு ரிவைவ் ஆகி வாழுங்கள். தட்ஸ் a beautiful life.
அந்த வாழ்க்கையை அளவுள்ள வாழ்க்கை என்று சொல்வதை நான் வாழ்ந்து மகிழ்ந்து, அவர் எப்படி எனக்கு ஜீவன் தருന്നത് தெரியுமா? அவனுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார் ரத்னகுமார். ஐ வில் மேக் மை லைஃப் abundant in you என்று சொல்ல வேண்டாமா? அவர் ஜீவன் கொடுத்து விட்டார், போதும், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், போதும் என்றால் நான் போனேன். abundant life, abundance, in abundance, much fruit, more fruit என்று அந்த யோவான் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். மிகுந்த கனிகள், அதிக கனிகள், அப்புறம் என்ன, மிகுந்த கனிகள், much fruit, more fruit. The Father is delighted if we give more fruit. அதிக கனிகளை கொடுக்கும்போது என் பிதா மகிழ்ச்சியை அடைவார். Hallelujah. Father would be so glad. The life of God is abundant in him என்று அவர் ஆசீர்வதிக்கும் செய்வார். He would be சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அடைவார். உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய வாழ்க்கை குறித்து மகிழ்வதற்கு ஒருவரும் இல்லையே, உங்களுடைய சபையிலே கூட உங்கள் வாழ்க்கை குறித்து மகிழ்வதற்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதுதான் எப்படி இருக்கும்? பின்பு நீங்கள் தேவனிடத்தில் போய் மகிழ்ச்சியை கொடுத்து வாழ்வது என்று எப்படி முடியும்? இங்கேயே அடக்காமலே இருந்து கொண்டு, இங்கேயே பிரசித்தம் அபிஷேகம் இல்லாமல் ஆவிக்குரிய கனியிலே அந்த கனி இருக்கிறது, இந்த கனி சேதம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களிடத்தில் தேவன் பிரியப்படுவார் என்று எப்படி எண்ண முடியும்? பரத்திலிருந்து, ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து வராவிட்டால் ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனாக வேண்டும் முயற்சி எடுக்கலாம், கொஞ்சம் அடக்கி ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் 2-3 கனிகளை வேண்டுமானால் சம்பாதித்ததை போல் சொல்லிக்கொள்ளலாம். பட் நாட் த ரியல் ஆவியின் கனி என்று சொல்கிற அந்த அற்புத கனி கிடைப்பதில்லை. அந்த விளக்கப்பட்ட கனியை முற்றிலுமாக தின்றால் என்று கூட எழுதவில்லை. கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணினால் அவ்வளோதான். கெட்டுப்போன வாழ்க்கை அவன் வந்ததை போலவே அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கனி இல்லையாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வார்களாம். இது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நோ, we cannot fool God, don't deceive your heart என்று அந்த வசனத்திலே யாக்கோபு அந்த 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அடக்க முடியாமல் தங்கள் இருதயத்தை வஞ்சித்து கொண்டார்கள். அடக்கி கொண்டாரலாம். ஆகவே இப்பொழுது அவர்கள் இறுதி வஞ்சித்து கொண்டார்கள். பின்பு அவர் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அடுத்து சாயங்காலம் வரும்போது டமால் என்று வெடிக்கும், எல்லாம் கக்கி கொண்டு வெளியே வருவார்கள். யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப். என்றோ வைத்திருந்த ஒரு ப்ரெஷர், இன்று அந்த ப்ரெஷரை அது போய் வாழுகின்ற வாழ்க்கை. ரிப்பெண்ட், மனம் திரும்பி. நாட் ஃபார் தட் ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்பிலே நான் இப்பொழுது சுவிசேஷ கூட்டத்தமாக நான் பேசவில்லை. டுடே இஸ் வென் Sunday, I am not speaking the Tuesday meeting. Repent for your failure in the Holy Spirit. பரிசுத்தனுடைய அபிஷேகத்தினுடைய தோல்வியை நினைத்து மனம் திரும்புங்கள். Turn to God, தேவனிடத்தில் போங்கள். Ask him, மீண்டும் கேளுங்கள். இழந்த அபிஷேகத்தை திருப்பி கேட்டாலும் தரமாட்டாரோ? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி இவ்வளோ அன்பு கொண்டாரி என்று சொன்னவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவோ? அதே போல் நாம் வல்லமையை பெறும்படி பரிசுத்த ஆவியினை தந்தரலி என்பவர் அவர் பொய்த்து விடுவாரோ? திரும்பவும் கேட்டால் தரமாட்டாரோ? நான் இழந்த என் இயேசுவை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் அவர் ஒதுக்கி தள்ளிவிடுவாரோ? Go and ask the genuine Holy Spirit, அந்த மெய்யான பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று live a godly blessed life for yourself. உங்களுக்கொன்று வாழுங்கள், for your family, குடும்பத்திற்காக வாழுங்கள், for your church and for everyone. அங்கே என்ன அங்கே எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? பரிசுத்தன் அபிஷேகத்தை அவர் பெற்றவர்கள் எருசலேமிலும் தங்களுடைய சொந்த வீட்டிலும், சொந்த வீடு என்பது அவ்வளவுதான், தன்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அண்ணன் தம்பி என்று அவளை இருந்ததற்கு வேண்டும். ஆனால் அது சொந்த வீடு என்று எருசலேம் என்று இருந்தாலும் இன்னொரு சொல்ல யூதேயா முழுவதிலும், ஆல் ரிலேஷன்ஸ் அமாங் த ரிலேஷன்ஸ். யூதேயா முழுவதும் என்று சொன்னால் ரிலேஷன் அமாங் த ரிலேஷன்ஸ். என் மச்சான் இடத்தில் நான் பேச மாட்டேன், என்னுடைய மாமனார் இடத்தில் எனக்கு சண்டை, இதெல்லாம் வைத்து கொண்டு இருப்பார்கள். தே ஹவ் த லைஃப் வித் எவ்ரி ஒன். யூதேயா முழுவதிலும் அந்த வாழ்க்கையை வைத்திருப்பார்கள். அன்பு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், தங்களுடைய எருசலேமிலேயும் வீட்டில் அன்பாக இருப்பார்கள். தங்களுடைய ரிலேஷன்ஸ் என்று இருக்கிற யாரோர் மீதும் அவர்கள் சண்டை வைத்திருக்க மாட்டார்கள். உலகத்தானாய் வாழ்கிறவனை வைத்திருப்பான். எல்லாருடைய நான் அன்பாகத்தானே இருப்பேன். அந்த பயல் இருக்கிறானே, இந்த பெண்மணி இருக்கிறாளே, இவர் இருக்கிறாரே, அவர்களுக்கு அது வெறுப்பு உண்டாகிவிடும். யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும்,
சமாரியாவிலும் என்று சொல்வது இந்த உலகத்தை வைத்து அவர் சொன்னார். சமாரியா என்று சொல்வது அஞ்ஞானிகள் உலகத்தாரை வைத்து அதை அவர் கூறினார். உலகத்தாரில் சமாரியாவிலும் நீங்கள் போகிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா உலகத்தார் மத்தியிலும் பால் வைக்கிற கடை போகிறீர்கள், பஜாருக்கு போகிறீர்கள், காய்கறி நீங்கள் வாங்குகிறீர்கள், ஏதோ பொருளை வாங்கியிருக்கீர்கள், அவன் கொடுக்கிறான், உங்களை ஏமாற்றுகிறான், என்னென்னமோலாம் நடக்கின்றதை அதெல்லாம் நேரங்களிலேயும் இவரெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு நிலைத்திருந்திருக்க வேண்டும். சாட்சி, அவருக்கு நான் சாட்சி என்று இருந்திருக்க வேண்டும். சாட்சி சீர்குலைந்தது. கருவாட்டு கடைக்காரன் தானே சாட்சி சீர்குலைந்தது, பரவாயில்லை என்றால் போய் ஆஃப்டர் ஆல் கருவாட்டு கடைக்காரனிடத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசிவிட்டு வந்தேன். போதுமா? God doesn't see that. தேவன் அதை பார்ப்பது இல்லையா? சமாரியாவிலும் உலகமெங்கும் எங்கு நீங்கள் போனாலும் சமாரியாவிலும் நூக்கன் கார்னர் எப்படி சொல்கிறான் பாருங்கள். எருசலேமிலும் சொந்த வீட்டை சொல்கிறான். யூதயாவை எங்கும் எல்லா யூதாய மத்தியிலையும் நான் இவர்களைத்தான் நேசிப்பேன் என்பதல்ல, whom God has given, தேவன் தந்த அத்தனை பேரையும் நேசித்திருக்க வேண்டும். எப்படி அதை அந்த யோவான் 13 அவர் சொல்லுவார், பிதாவே நீர் எனக்கு தந்த இவர்களை முடிவரைந்தும் அன்பு கூர்ந்தேன். Can you not say that this is a church and God has given them? தேவன் உங்களுக்கு தந்தவர்கள் என்று நீ என்ன முடியவில்லையா? உங்கள் கணவனை கூட சில என்னாவது இருப்பார்கள், இவனை விட வேறவனை திருமணம் செய்யலாம் என்று எண்ணுகின்ற சில பெண்மணிகளும் உண்டு. அல்லது உங்களுடைய மனைவியை நீங்கள் என்ன வேண்டாமா, இவளை விட வேறொரு மனைவியை திருமணம் செய்தான் எண்ணுகிறவர்களும் உண்டு. whom God has given. ஆதாம் ஒன்று ஒரு உண்மையை சொன்னான். ஆதாம் என்ற அவனை விசாரித்த பொழுது எவளை தான் பறித்து தின்றாள். ஆனால் அவன் சொன்ன கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்களா, நீர் தந்த இவள். அங்கே சொல்லுவதற்கு வேறு யாருக்கும் இல்லை. அங்கே புரோக்கரேஜ் பண்ணவர்களோ என்னமோ ரெக்கமெண்ட் பண்ணவர்களோ ஒருவரும் இல்லை. அதனால் அவன் வேறு வழியில்லை. அவன் சொன்னதெல்லாம் நீர் தந்த இவள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? பிதாவே நீர் தந்த இவர்கள். பிதா தனக்கு தந்தவர்களை முடிவறிந்து என்ன செய்தார்? அவர் அன்பு கூர்ந்தார். கேன் யூ நாட் சே தட்? திஸ் ஆப்போசிட் ஹவுஸ் மேன், ஆப்போசிட் ஹவுஸ் பை எந்த மடப்பெயலோ என்று சொல்லி கொண்டாயிருப்பார்கள். God has given this neighbor. He may be good or he may not be good. நல்லவனாக இருப்பான், நல்லவன் இல்லாமலும் இருப்பான். பட் whom God has given, அவர்களைத்தானே அன்பு கூற சொன்னார். என்னுடையெல்லாம் உம்முடையவைகள் என்னுடையவைகள் என்று அவர் சொல்லவில்லையா? அப்படி ஒரு பந்தம் வைத்து உலகத்தில் வாழ வேண்டும். எருசலேமிலும் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக யூதேயா முழுவதிலும் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். சமாரியாவிலும் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அங்கே அன்பு சேதம் வராது இருக்க வேண்டும். பொறுமை என்று வரும் பொழுது சமாரியாவிலும் பொறுமை வைத்திருக்க வேண்டும், வீட்டிலும் பொறுமை வைத்திருக்க வேண்டும். அங்கே இச்சையடக்கம் என்று வரும் பொழுது, கற்பு ஒழுக்கம் என்று சொல்வது வீட்டிலும் இருந்திருக்க வேண்டும். உறவினர்கள் எல்லார் மத்தியிலும் அவன் சாட்சியாய் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். சமாரியாவிலும் உலகத்திலேயும் அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். பின்பு அவர் சொன்னார், பூமியின் கடைசி பரியந்தம். ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் என்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கும் அது பொருந்தும். சகோதர சகோதரிகளே, உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த பூமி வாழும் வரைக்கும், இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும், இந்த 3 பாயிண்டை எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், ஆல் த ரிலேஷன்ஸ். ஐ ஆஸ்க் யூ, உங்களை பார்த்து உங்கள் உறவினர்களில் ஒருவரிடத்தில் கூட அன்பு குறைவு எனக்கு இல்லை, ஒருவரிடத்தில் கூட ஆத்திரம் இல்லை என்று ஒரு லிஸ்ட்டை கொடுக்க சொன்னால் முடியுமோ? அப்படியெல்லாம் முடியாது. அது எப்படி முடியும்? அந்த பையல் எப்படி நான் அன்பு கூற முடியும்? அவனிடத்தில் பொறுமையாக இருக்க முடியும்? ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லையே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நீங்கள் நிறைந்திருந்தால் நீங்களோ அந்த யூதேயா முழுவதிலும், 3வது சமாரியாவிலும், உலகத்திலேயும் நீ எங்கு சென்றாலும், மதுரை பட்டணத்தில் எங்கு சென்றாலும் சமாரியா தான். அந்த வெளி உள்ள அந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் போகிறீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் போலவே சாட்சிகளாக இருப்பீர் என்று சொல்வது ஆச்சரியமான வாழ்க்கை இல்லையா? அந்த ஒரு பாடல் ஒன்று உண்டு, இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவையின் பாதையில்.
தோத்திரம் பாடியே என்று அந்த பாடல் வருவதே போல் ஹல்லேலூயா. அந்த அன்பு என்று சொல்வது அந்த 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 சாட்சியுள்ள அந்த ஜீவியத்தை அன்புக்கு சேதம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு அருமையான பாட்டை அந்த விடத்தல் தீவிலே பாடுவார்கள். அவர்கள் பாடும் பொழுது சுமார் 200 பேர் மேல் உட்கார்ந்து பாடும் பொழுது அந்த ரீங்காரம், அவருடைய மகிழ்ச்சியான அந்த பாடல் துணி அப்படி உள்ளத்தை பிடித்து கொள்ளும். அப்படியே நான் மகிழ்ந்து போய் அந்த குரலை கேட்டு மகிழ்ந்திருப்பேன். ஓ சொல்லிப்பார்கள், ஓ சொல்லுங்கள். அப்படி ஒரு ரீங்காரம் அதை 200 பேர் படிக்கும் பொழுது சேர்ந்து படிப்பார்களே பாருங்கள். இங்கேயும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு 45 பேர் கூட அந்த படிக்கவில்லையே. சிலர் சவமாய் கூட உட்கார்ந்துருக்கிறார்கள். நாங்கள் சவம் என்பதை போல உட்கார்ந்துருக்கிறோம். மரித்தவன் துதிக்க மாட்டான். எப்படி படிப்பார்கள் பாருங்களேன். உள்ளமெல்லாம் பதறிப்போம். அப்படி ஒரு குளிர்ச்சி அடைந்து விடும், கண்ணீர் வடிந்து விடும். எப்படி படிக்கும் பொழுது, ஓ எல்லை இல்லாத தேவன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். படிங்களா பார்ப்போம். ஓ எல்லை இல்லாத தேவன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பருமக்கே. படித்து படித்து பாருங்கள், எப்படி சொல்லி படித்து பாருங்கள். ஓ எல்லை, ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று ஓ எல்லை இல்லாத கடலை எப்படியே படிப்பார்கள். ஓ எப்படி படிப்பார்களே பாருங்கள். அந்த கேசட் கூட வைத்திருக்கிறேன், கேட்டு பாருங்கள். உள்ளமெல்லாம் நடுங்கி போய்விடும். தெய்வ அன்பை அப்படி ஒரு மாபெரும் அழகலம், நீளம், ஆழம், உயரம், அளக்க முடியாத அன்பாய் வந்து தலையிலே கொட்டுவதை போல் அந்த பாட்டு வந்து கொட்டிவிடும். அப்படி ஒரு கொட்டி போய்விடும், பதறி போய்விடும். அன்றும் அந்த பாடலை கேட்டு உள்ளம் சிலித்தேன், இன்றும் இந்த பாடலை கேட்டு உள்ளம் சிலித்தேன். அந்த விடத்தல் தீவு மக்கள், அந்த எளிய ஜனங்களுடைய விசுவாசம் பெரிதையா, அந்த எளிய ஜனங்களுடைய அன்பு பெரிது. ஹல்லேலூயா. தெய்வ அன்பை ருசித்த ஜனங்கள் இன்னும் சொல்லிப்பார்கள். ஓ எல்லை இல்லாத தேவன், உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பே இயேசுவே. ஆராதனை 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 அன்பான இயேசுவே. எப்படியெல்லாம் படித்தார்களே பாருங்கள். அத்தனையும் அற்புதமான வாழ்ந்து படித்தவர்கள். அங்கே உள்ள மூப்பராக இருந்தாலும் சரிதான், உதவி மூப்பராக இருந்தாலும் சரிதான், அங்கே உள்ள சகோதரிமார்கள் இருந்தாலும் சரிதான். களமெல்லாம் யுத்தம் யுத்தம் என்று ஓடி 4 தடவை வீட்டையெல்லாம் இழந்து போன மக்கள் என்று வாழ்கிறார்கள். கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். நாங்கள் தங்கின இடத்தை கூட கூட வந்த சகோதரர்கள் சொல்லுவார்கள், இது என்ன 7 ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கிறது, 5 ஸ்டார்ஸ் என்றது கூட எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் சொல்லுவார், 7 ஸ்டார்ஸ் மாதிரி கட்டி வைத்திருக்கிறார்களே டேங்க அப்போ என்று அவர்கள் சொன்னார்கள். அன்றவர்கள் 4 முறை வீட்டை இழந்தவர்கள், 4 முறை வீட்டை விட்டு பரதேசியை ஓடினவர்கள். கடைசி முல்லைத்தீவு வரைக்கும் அவர்கள் சென்று கடைசி யுத்தத்திலையும் கிடந்து பதுங்கு குழியில் விழுந்து விழுந்து சேதமடைந்து ஒரு குடும்பத்தையும் அங்கே இழந்து வந்து திரும்பி வந்து கெட்டி கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள். அந்த ஆராதனையில் பொய் இல்லையா, மெய்யான ஆராதனை கொண்டவர்கள். ஆகவே அதுபோன்ற ஒரு ஜனங்களைப் போல இருந்திருக்க வேண்டாமா? அந்த நன்றி உள்ள உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டாமா? சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அக்னி அங்கே எரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டாமா? வாழுங்கள், டூ ஆர் டை என்று அந்த நாட்களில் வில்சன் என்ற ஒரு அந்த இங்கிலாண்டில் ஒரு வார் வரும்பொழுது சொல்லுவார், செய் அல்லது ஆண்டவரே நான் வாழ்ந்தால் வாழ வேண்டும், இல்லாட்டா செத்து போக வேண்டும் என்று கேட்டு பாருங்களேன். ஒரு மிஷனரி அப்படி போய் ஆண்டவரிடத்துல போய் கேட்டார், ஆண்டவரே ஐ மிஸ்ட் இயர், ரியலி நான் தவறு செய்து விட்டேன், கொஞ்சம் தவறு செய்து விட்டேன், ஆண்டவரே ப்ளீஸ் என்னை தள்ளிவிடாதிரும், என்னை மாத்திரம் தள்ளிவிட்டான் எங்கே போவேன், உமக்காகத்தான் வாழுவேன், நான் தவறினதுக்காக என்னை விட்டுவிடாதிரும் ஆண்டவரே, நான் வாழ வேண்டும், நான் உமக்காக வாழ வேண்டும், இல்லைன்னா சாக வேண்டும், ரைட் நவ் லெட் மீ டை என்று அவர் சொல்வார். அது என்ன பெரிய வில்சன் சொன்னது, மிஷனரி அதை அவர் சொன்னார். என்ன சொன்னார் அவர்? வாழ வேண்டும், இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும் என்று கேட்க வேண்டும். வாழ்வா சாவா என்று கதறி இருந்திருக்க வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வேண்டும் ஐயா என்று கேட்க வேண்டும்.
எருசலேமிலே சாட்சி இல்லை, அங்கே யூதேயாவிலே உறவினர் மத்தியிலே சாட்சி இல்லை, அங்கே சமாரியாவிலே எங்கு போனாலும் பிரச்சனையைத்தான் கிளப்பி விட்டு வந்து விடுகிறேன் சாட்சி எனக்கு இல்லை. அன்பிலே உலகத்தின் முடிவறிந்தும் பூமியின் முடிவறிந்தும் கடைசி வரைக்கும் சாட்சியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இருந்தால் அந்த அர்ப்பணத்திலே அவர் அபிஷேகத்தை ஊற்றாமல் இருப்பாரோ? பரிசுத்தான் வல்லமை உங்களிடத்தில் இறங்கும் பொழுது என்று அதை அவர் கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக கொடுப்பார். கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள், வனாந்தரத்தை தேடுங்கள், ஒரு அந்தரங்கமான ஒரு இடத்தை தேடுங்கள், அங்கே முன்னால் மண்டியிட்டு கர்த்தரிடத்தில் சத்தத்தை உயர்த்தி பேசி பரிசுத்தவான் அபிஷேகத்தை ரினுவல் பண்ணி கொள்ளுதல். ஜெபம் கடவும். பிதாவே, இந்த வேளையிலும் இருதயத்திலே உம்மோடு கூட பேசி ஒப்புரவாகி தங்களை சிறப்படுத்தி கொண்டு எல்லோரையும் அபிஷேகத்து பலன் கொள்ள செய்து இழந்ததை மீண்டும் பெற்று நமக்காக வாழ சாட்சியாய் வாழ உதவி செய்கிறாங்க. உலகமெங்கும் வாழ்கின்ற இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, அந்த உத்தரவாதத்தை கொண்டவர்களாய் வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்துள்ளோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.